சரி சொல்லுங்க, என்னதை பார்த்துட்டு இருக்கிறோம்? லாஸ்ட் 2 கிளாஸஸா ஹைப்பர்லிபிடீமியா. ஹைப்பர்லிபிடீமியா பார்த்துட்டு இருக்கிற. சொல்லுங்க, ஹைப்பர்லிபிடீமியான்னா என்ன? பிளட்ல வந்து கொலஸ்ட்ரால் இருக்க வேண்டிய அளவிட வந்து அதிகரிச்சா அதுக்கு பேர் வந்து ஹைப்பர்லிபிடீமியா. அப்ப அதுல பார்த்தோம் ஸ்டார்ட்ல பிளட்டுக்கு எங்கெங்கால இருந்து லிபிட் வந்து சேர்றேன். சொல்லுங்க, எப்படி எப்படி வரையிலும்? டயட் மூலமும் வந்து liver டயட்டால அடுத்து வந்து லிவர் வந்து ப்ரொடியூஸ் பண்றது. அடுத்து பிளட்ல இருந்து என்னென்ன தேவைக்காக லிபிட் பயன்படுத்தப்படலும்? எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. ஹார்மோன்ஸ்க்காக ஹார்மோன். அடுத்தது விட்டமின் ப்ரொடக்ஷனுக்காக. ஓகே, விட்டமின் ப்ரொடக்ஷன். வேற என்னென்ன? nerve transmission செல் மெம்பரேன், நர்வ் டிரான்ஸ்மிஷன். அடுத்தது முக்கியம் பைல் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்றது. சரிதான்? ப்ரொடக்ஷன். நான் பேசுறது முடிஞ்சா கேக்குது. நான் கதைக்கிறதும் உடஞ்சுடஞ்சா கேக்குது. இல்ல சார். ஓகே, ஹீட் ரெசிஸ்டன்ட். ஓகே, அப்ப கண்டினியூ பண்ணுவோம். அப்ப அதுல நாங்க பார்த்தோம் ஹைப்பர்லிபிடீமியாவை எங்களுக்கு 3 மெத்தட்ல குறைச்சிக்கொள்ள இயலும். சரி, 3 மெத்தட்ன்றதை விட நாங்க ஆரம்ப கட்டத்துல மெடிசின் எடுக்காம டயட் மூலமும் அடுத்தது எக்ஸசைஸ் மூலமும் என்ன செய்ய பாக்குறது, பேக் டு நார்மல் கொண்டு வர பாக்குறது. அப்படி 7 கட்டத்துல தான் எதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிற, மெடிசின்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிற. ஓகே, அதுல எத்தனை குரூப்ஸ் மெடிசின்ஸை பார்த்தோம்? எத்தனை குரூப் மெடிசின்ஸ் நாங்க யூஸ் பண்ற ஹைப்பர்லிபிடெமிக் கண்டிஷனுக்கு? 5 டைப்ஸ் ஆஃப் மெடிசின்ஸை யூஸ் பண்ற. சரி, 5 டைப்ஸ் ஆஃப் குரூப்ஸை யூஸ் பண்ற. முதலாவது குரூப் என்ன? HMG CoA reductase inhibitors அல்லது ஸ்டெட்டின்ஸ் என்று சொல்றேன். ஸ்டெட்டின்ஸ் சொல்றேன். இதுக்கு கீழே வர மெடிசின்ஸ் என்னென்ன? லெஸ்வாஸ்டேட்டின், சிம்வாஸ்டேட்டின்ஸ், பிரவாஸ்டேட்டின், ரோசுவாஸ்டேட்டின்ஸ், எட்டுவாஸ்டேட்டின்ஸ். ஓகே. ரெண்டாவது குரூப் என்ன? பைல் ஆசிட் செக்யூரிட்டன்ஸ். ஓகே, அதுக்கு கீழே வர எக்ஸாம்பிள் இல்லாட்டி மெடிசின்ஸ் என்னென்ன? கொலஸ்ட்ரமைனும் கொலஸ்டிபால். அடுத்தது தேர்ட் டைப். லிப்போப்ரோட்டீன் லிப்பேஸ் ஆக்டிவேட்டர்ஸ் அல்லது ஃபைப்ரேட்ஸ். என்னென்ன மெடிசின்? க்ளோஃபைப்ரேட், ஜெம்ஃபைப்ரோசி, ஃபீனோஃபைப்ரேட்ஸ். ஓகே, அடுத்த குரூப். சொல்லுங்க. லிப்போலைசிஸ் அண்ட் ட்ரைகிளிசரைட் சிந்தசிஸ் இன்ஹிபிட்டர்ஸ். அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறேன். என்னது? நிகோட்டினிக் ஆசிட். நிகோட்டினிக் ஆசிட். அடுத்தது லாஸ்ட் குரூப். ஸ்டெராய்ட் அப்சார்ப்ஷன் இன்ஹிபிட்டர்ஸ். அதுலயும் ஒரே ஒரு மெடிசின் தான் பார்க்குறோம். என்னது? எசிட்டமைப். ஓகே தானே? சரி, இதுல எதை நாங்க ஓரளவு பார்த்துட்டோம்? 5 இருக்கின்றதுக்கு நாங்க எத்தனை பார்த்தோம்? First topic HMG CoA reductase inhibitors. ஸ்டெரின்ஸ் பார்த்து அதுல என்ன சார் எசிட்டிமைப்க்கு இசட் ஈயா வரும் ஐயா வரும்? இசட் ஐயா இல்லாட்டி இசட் ஈன்னு கேக்குறீங்களா? ஓ சார். எசிடம் ஐ வார மாதிரி தான் ஞாபகம். நீங்க எங்கேயாவது பாக்கிட்ட ஈ வார மாதிரி ஞாபகம் ஒன்றிக்குதா? ஓ சார், ஈ தான் வருது. ஈயா வருது. கொஞ்சம் இருங்க, நானும் பாக்குறேன்.
ஓமினா ஈத்தம் வருது, அந்த மாத்திக்கொள்ளுங்க. சரியா? எசிட்டிமைப். ஓ இசட் இயா, இசட் ஐ இல்ல, இசட் என்றதை மாத்திக்கொள்ளுங்க இந்த இடத்துல. ஓகே தானே? சரி. ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் குரூப் நாங்க பார்த்தோம். அதுலயும் எதை பார்த்து? HMG CoA reductase inhibitors மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பார்த்து. சரியா? இல்லாட்டி மூட் ஆஃப் ஆக்ஷன் பார்த்து. சொல்லுங்க ஸ்டென்ஸ் என்ன பண்ணுது, அதாவது எப்படி எங்களோட லிபிட் லெவல் திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வருது? குயிக்கா 3 பாயிண்ட் வரணும். யாருக்கு சொல்லல, அவசரமா சொல்லுங்க பார்ப்போம். லிவர்ல வந்து கொலஸ்ட்ரால் ப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அசிட்டைல் கோஏ வந்து ஹெச்எம்ஜி கோஏ வந்து மாறுறது. செகண்ட் ஸ்டெப் வந்து ஹெச்எம்ஜி கோஏ வந்து மெவலானிக் ஆசிடா மாறுறது. இந்த தாக்கத்தை வந்து ஹெச்எம்ஜி கோஏ ரிடக்டேஸ் நொதியம் வந்து ஊக்குவிக்குது. இந்த ஹெச்எம்ஜி கோஏ ரிடக்டேஸ் என்று செல்ற நொதியத்தை வந்து நாங்க ஸ்டெட்டின்ஸ் குடிக்கிறது மூலம் வந்து அதை இந்த தடுக்க இயலும். இப்படி தடுக்கிறதால வந்து மெவலானிக் ஆசிட் உற்பத்தியை வந்து எங்களே குறைக்க இயலும். இதனால கொலஸ்ட்ரால் உற்பத்தியும் குறையும். இதனால ஈரல்ற கொலஸ்ட்ரால் அளவு குறைவு உணரப்படும். ஈரல்ல இப்படி ஈரல்ற கொலஸ்ட்ரால் அளவு குறைவு உணரக்கொள்ள ஈரல்ற வந்து எல்டிஎல் ரிசெப்டர்ஸை வந்து உருவாக்கும். இப்படி எல்டிஎல் ரிசெப்டர்ஸ் உருவாக்கப்பட்டதுக்கு பிறகு குருதியிலிருந்து எல்டிஎல் வந்து அகத்துறிஞ்சப்படும். அதே மாதிரி ஈரல்ல இருந்து விஎல்டிஎல் வந்து குருதிக்கு போறது தடுக்கப்படும். அதே மாதிரி டிஜி குறைக்கப்படுறது, ஹெச்டிஎல் வந்து அதிகரிக்கப்படுறது. இந்த 3 முறையில பிளட்ல வைக்கிற எல்டிஎல் அளவு கொலஸ்ட்ரால் அளவு குறைக்கப்பட்டு. அப்ப வெரி குட். 3 பாயிண்ட்டும் அந்த இடத்துல சரிதானே? அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பொழுதுக்கும் சொல்ல எழுமே நினைக்கிறேன். அப்ப அந்த 3 பாயிண்டே தான் சரிதானே? அப்ப நாங்க மெயினா ஸ்டடீஸ் எடுக்கிட்ட என்ன நடக்கிறோம்னா, லிவர்ல ப்ரொடியூஸ் ஆகிற கொலஸ்ட்ரால் அளவு குறையுது. சரியா? அப்ப லிவர்ல ப்ரொடியூஸ் ஆகிற கொலஸ்ட்ரால் அளவு குறைக்கிட்ட, லிவர்ல கொலஸ்ட்ரால் அளவு குறைக்கிட்ட என்ன செய்யற, லிவர்ல எல்டிஎல் ரிசெப்டர்ஸ் ஃபார்ம் ஆகுது. சரியா? ஃபார்ம் ஆன எல்டிஎல் ரிசெப்டர் என்ன செய்யற, பிளட்ல இருந்து இருக்கிற எல்டிஎல் திரும்ப லிவருக்கு எடுத்துக்கொள்ற. அதால பிளட்ல உள்ள எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அளவு குறையிற. அதே நேரத்துல பிளட்ல உள்ள ஹெச்டிஎல் அளவை கூட்டுற. சரி, ஹெச்டிஎல் பிளட்ல கூட இருக்கிட்ட செய்யும், பிளட்ல உள்ள கொலஸ்ட்ரால் அதுவும் திரும்ப லிவருக்கு கொண்டு வந்து சேர்க்கும். சரிதானே? அதே நேரம் டிஜிட அளவையும் குறைக்கிற பிளட்ல. சரி, அந்த 3 பாயிண்ட்டும் வந்து ஓகே. இப்ப ஃபார்மகோ கைனடிக் சொல்லி தரணும். எக்ஸ்கியூஸ் மீ ஓ சார், ஈரல்ல இருந்து பிளட்டுக்கு வந்து விஎல்டிஎல் போறது அதை சொல்ல தேவையில்லையா? அத சொல்லாட்டியும் பரவாயில்ல, சொன்னாலும் ஓகே. விளங்குதா? கொலஸ்ட்ரால் குறைகிட்ட போற அளவும் குறையுங்க. சரியா? ஞாபகம் தான் எழுதுங்க. ஏனி மற்றும் பயோல மாதிரி தான், மைனஸ் மார்க்ஸ் இல்ல எழுதுதான் இருக்கு. ஆனா பொதுவா உங்களோட எஸ்ஏ பேப்பர்ல இல்லாட்டி எஸ்சிக்யூ பேப்பர்ல ஃபார்மகாலஜி வாரது குறைவு. அப்ப எம்சிக்யூவை சமாளிக்கிற அளவுக்கு நீங்க ஃபார்மகாலஜி வரைக்கும் கொண்டாலும் சரி. அப்ப நீங்க ஓரளவு தமிழ்ல பாடமாக்கி வச்சு கொண்டாலும் போதும். ஏன்னா எம்சிக்யூல தான் ஃபார்மகாலஜி வாரு. சரியா? எஸ்சிக்யூல வாரதுக்கு வரும். 4 எஸ்சிக்யூவும் எதுல வாரண்டா உண்டு, ஃபார்மசியூட்டிக்ஸ், அடுத்தது லோ எண்ட் எத்திக்ஸ், அது மாதிரி ஃபார்மகோபெசில ஒரு சின்ன பார்ட் வரையிலும், ஜிஎம்பில ஒரு பார்ட் வரையிலும், அது மாதிரி அடுத்தடுத்த இந்த சப்ஜெக்ட்ல இருந்துதான் எஸ்சிக்யூ கொஸ்டின்ஸ் வாரு. அடுத்த கெமிஸ்ட்ரியில வரையிலும் சரிதானே? ஃபார்மகாலஜி எஸ்சிக்யூக்கு வாரது குறவு, நல்லா குறவா. அதால நீங்க எம்சிக்யூவை சமாளிக்கிற மாதிரி ஃபார்மகாலஜி படிச்சா போதும். ஓகே, இப்ப நம்ம ஃபார்மகோ கைனடிக்ஸ் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நான் கேட்கிறேன், அக்டோபர்ல ஜாயின் ஆகின ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு நாங்க ஃபார்மகோ கைனடிக்ஸ் ரெக்கார்டிங்ஸ் கொடுத்து பாத்தீங்களா? அப்படி பார்த்து விளங்காத எது பாயிண்ட் இருக்குதா?
அதுக்கு முன்னாடி ஃபார்மகோ கைனடிக்ஸ் ரெக்கார்டிங்ஸ் 3 போட்டு அதை பாத்தீங்களா? நான் கதைக்கிறேன் கேக்குதா? சரி, அக்டோபர் பெட்ஜ் இல்ல, அடுத்த பெட்ஜ் ஸ்டூடெண்ட்ஸும் ஆன்சர் பண்ணுங்க. ஃபார்மகோ கைனடிக்ஸ்ன்றதுல நாங்க எதை மீன் பண்றோம்? இல்லாட்டி அதுல எதை படிக்கிறோம்? நான் குடிக்கிற மெடிசினுக்கு வந்து உடம்புல என்ன தாக்கம் நடக்குதுன்னு சொல்லி பாக்குறேன். ஆ நாங்க எடுக்கிற மெடிசன் உண்டு, அதுவும் மெயினா ஓரலி எடுக்கிற மெடிசனோட தான் ஃபார்மகோ கைனடிக்ஸ்ல டீப்பா பாக்குறேன். அப்படி ஓரலி எடுக்கிற மெடிசன் ஒன்றுக்கு அடுத்தடுத்து என்ன நடக்குது, சரியா? அது என்னவா மாறுது, இல்லாட்டி அடுத்தடுத்தது எங்க போகுது, சரியா? சிம்பிளா சொல்றோம்னா மூவ்மெண்ட் ஆஃப் த மெடிசின் வித் இன் த பாடி. நாங்க எடுத்ததுல இருந்து எங்கட உடம்புல வச்சு அந்த மெடிசின் வெளியில போக வர காட்டிலும் என்னென்ன ப்ரொசஸ்க்கு உட்படுது, சரியா? அப்ப அதுல நாங்க சிம்பிளா ஈஸியா உழைச்சு கொண்டிருக்கி ஃபார்மகோ கைனடிக்ஸ்ல ஸ்டெப்ஸ். சொல்லுங்க, முதலாவது ஸ்டெப்ஸ் என்ன? அப்சார்ப்ஷன். எப்சார்ப்ஷன். நாங்க ஓரலி எடுக்கிற மெடிசின் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன நடக்குதுன்னா எப்சார்ப் ஆகுற, சரி? எப்சார்ப் ஆகுற, எப்சார்ப்ஷன். சொல்லுங்க, எப்சார்ப்ஷன் எந்த இடத்துல நடக்குற? மெயினா ஸ்மால் இன்டெஸ்டைன். முன் சிறுகுடல்ல. முன் சிறு குடல்ல, ஸ்மால் இன்டெஸ்டைன், சரியா? முன் சிறு குடல் இல்ல, சிறு குடல்னா முன் சிறு குடல் என்றதை விட, சரியா? சிறு குடல்ல கடைசி பார்ட்ஸ்லாம் முன் சிறு குடல்ல சமிப்பாடு நடக்கிறதால, சரி ஓகே. அப்ப சிறு குடல் ஞாபகம் வைங்க, ஸ்மால் இன்டெஸ்டைன், சரியா? எப்சார்ப்ஷன்டா அகத்துறிஞ்சப்படுறது, சரி. அப்ப ஓரலி எடுத்த மெடிசின் ஒன்று சிறு குடலுக்கு போய் எப்சார்ப் ஆகுது. எப்சார்ப் ஆனதுக்கு பிறகு என்ன நடக்குது ப்ராசஸ்? டிஸ்ட்ரிபியூஷன். டிஸ்ட்ரிபியூஷன், சரியா? அப்படின்னா உடம்புல பிளட்டோட சேர்ந்து அடுத்தடுத்த அங்கங்களுக்கு பிளட்டோட சேர்ந்து மெடிசினை போறத நாங்க டிஸ்ட்ரிபியூஷன் சொல்றோம். அதுக்கு பிறகு மெட்டபாலிசம், சரியா? சொல்லுங்க, மெட்டபாலிசம் மெயினா எந்த ஆர்கன்ல நடக்கிற? லிவர்ல. லிவர். சொல்லுங்க, மெட்டபாலிசம் என்ன? சிம்பிளா சொல்றேன்டா, நச்சு நீக்கிற. ஓ, நச்சு நீக்கிறன்னு சொல்லலாம். அதை விட சிம்பிளா சொல்றேன்டா, நாங்க எடுத்த ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாத்தி விட்டுறது மெடிசின், விளங்குதா? அதோட ஸ்ட்ரக்சரை மாத்தி விட்டுறது, கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை மாத்தி விட்டுரு, சரியா? அதுக்குதான் மெட்டபாலிசம்னு சொல்றோம். அப்ப நாங்க எடுக்கிற எல்லா மெடிசினையும் அப்படி மாத்தி விட்டுரு இல்லை. சில மெடிசின்ஸை மாத்துற, சில மெடிசின்ஸை மாத்துறது இல்லை. சில மெடிசின்ஸ்ல எல்லா மொலிக்யூலையுமே மாத்துறது, சரியா? நாங்க பெரசிட்டமோல் 500 மில்லிகிராம் எடுத்ததுக்கு அதுல பெரசிட்டமோல், அதாவது அதுல ஏபிஐ கோடிக்கணக்குல லட்சக்கணக்குல இருக்கலாம், சின்னது தானே. அப்ப அதுல எல்லாமே மெட்டபாலிசம் நடக்கணும்னு இல்ல. சும்மா சொல்றேன், நாங்க 100 மொலிக்யூல் எடுத்தா என்ற டேப்லெட்ல 40 தான் மெட்டபாலிசத்துக்கு உள்ளுக்கு போகலும், மீதி 60 மாற்றம் அடையாம அங்கேயால போகலும். அதே மாதிரி பி என்ற மெடிசின் எடுத்துக்கிட்ட அதுவும் 100 மாலிக்யூல்ஸ் எடுத்துக்கிட்ட அது ஒரு இதை விட கூட 60%, அதாவது 100 எடுத்துக்கிட்ட 60 மெட்டபாலிசத்துக்கு போகலும், சரியா? மெட்டபாலிசத்துக்கு போறண்டாலும் ஒவ்வொரு மெடிசனும் வித்தியாசமான அளவு பெர்சன்டேஜ் தான் மாறுறது, மீதி கொஞ்சம் தப்பிச்சு அப்படியே போற, சரி? இப்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க, மெட்டபாலிசம் என்ன? நாங்க எடுக்கிற மெடிசின் எடுக்கிற ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாறுறது, சரியா? சும்மா சொல்லுமே, நாங்க ஒரு ஆல்கஹாலிக் மெடிசன் எடுத்தேன், அதாவது அதுல OH கூட்டம் தான் இருக்கேன், சரியா? லிவர் என்ன செய்யற? அது ஒரு ஒயிக் அசிட மாத்துற, சரியா? இன்னொரு கூட்டமா மாத்துற, அப்படி கெமிக்கல் ஃபார்முலாவை சேஞ்ச் பண்றது, சரியா? ஒரு கூட்டத்தை மாத்தலும், இல்லைன்னா புதிய ஒரு கூட்டத்தை சேர்த்துடு, சரியா? கன்ஜுகேஷனும் நடக்கலும், இல்லைன்னா பேஸ் 1 நடக்கலும், இல்லாட்டி பேஸ் 2 நடக்கலும், சரிதானே? அப்படி கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை மாத்துறது தான் நாங்க மெட்டபாலிசம் சொல்றோம், சரியா? அடுத்தது லாஸ்டா எலிமினேஷன், எங்களோட உடம்புல இருந்து போறது, சரி? அது வித்தியாசமான ரூட்ஸ்ல எங்களோட உடம்புல இருந்து நாங்க எடுக்கிற மெடிசின் வெளியில போகுது. அப்ப இதெல்லாம் டீட்டெயிலா அந்த 3 கிளாஸ் ரெக்கார்டிங்ல இருக்குது, திரும்ப ஒருக்கா பாருங்கோ.
விளங்காத பாயிண்ட்ஸ் இருந்தா கேளுங்க, திரும்ப உங்களுக்கு அதை ஒரு கிளாஸ்ல படிச்சு தர, சரியா? அப்ப அது ஷார்ட்டா ரிவிஷன் மாதிரி செய்வோம். அதுக்கு முன்னுக்கு அந்த தியரியை பாருங்க, நல்லா கிளியரா பாருங்க. அதே மாதிரி இது மாதிரி ஒவ்வொரு மெடிசனை பத்தி படிச்சுக்கிட்டே நாங்க ஃபார்மகோ கைனடிக்ஸ் படிக்கிறோம். அப்ப திரும்ப திரும்ப அந்த சொற்கள் வர கிட்ட ஃபெமிலியரா பயப்பட தேவையில்லை, சரி? அப்ப இந்த 4 ஸ்டெப் தான் பார்க்க போறோம் ஃபார்மகோ கைனடிக்ஸ்ல. ஒவ்வொரு மெடிசின்லயும் இந்த 4 ஸ்டெப் எப்படி இருக்குமென்னு பார்க்க போறோம். அவ்வளவுதான், புதுசா பெருசா படிக்கிறது இல்லை. இப்ப ஃபார்மகோ கைனடிக்ஸ் முதலாவது நாங்க எட்வாஸ்டரின் பாக்குறேன், சரியா? என்ன சொல்றாங்க? இஸ் ரெபிட்லி அப்சர்ப்ட். சொல்லுங்க, இந்த ரெபிட்லின்றதால என்னத்த மீன் பண்ற? ரெபிட்லிண்டா என்னதான் தமிழால சொல்றேன்டா? விரைவா அப்சர்ப் ஆகுது அப்படின்டா. நான் சொல்றேன், செனிக்க வேண்டும், குடிச்சு கொஞ்சம் டைம்லயே அது பிளட் உள்ள போறேன், சரியா? குயிக்கா அப்சர்ப் ஆகுது. அப்ப எட்வாஸ்டரின் இஸ் ரெபிட்லி அப்சர்ப்ட் அண்ட் இஸ் ஆல்மோஸ்ட் புரோட்டீன் பவுண்ட். சரியா? நாங்க சொன்னோமே அப்சர்ப் என்ன சொல்ற, அப்சர்ப்ஷன் தானே சொல்றது ஃபார்மகோகைனடிக்ஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்படின்னா அப்சர்ப்ஷன்ல என்ன நடக்குற, எங்கட ஸ்மால் இன்டெஸ்டைன்ல உள்ள மெடிசின், சரியா? ஸ்மால் இன்டெஸ்டைன்ல உள்ள மெடிசின் எங்கேக்கு போறது? பிளட்டுக்கு மூவ் ஆறது தான், பிளட்டுக்கு அகத்துறிஞ்சப்படுறதை தான் நாங்க அப்சர்ப்ஷன் சொல்றோம். அந்த ப்ரொசஸ் தான் அப்சர்ப்ஷன் சொல்றோம். இப்ப பிளட்டுக்கு வந்த மெடிசின் என்ன செய்யலும், பிளட்ல உள்ள புரோட்டீன்ஸோட பைண்ட் ஆகும், சரியா? சில மெடிசின்ஸ் பைண்ட் ஆகும் மேலும், சில மெடிசின்ஸ் பைண்ட் இல்லாம ஃப்ரீயா போகும் மேலும், சரியா? அப்ப அவங்க என்ன சொல்ற, எட்வாஸ்டரின் அப்சர்ப் ஆனா சும்மா சொல்லுமே 100 மொலிக்யூல் ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருந்து பிளட் ஸ்ட்ரீமுக்கு அப்சர்ப் ஆகுது, பிளட் ஸ்ட்ரீமுக்கு அப்சர்ப் ஆகுது. 100 அப்சர்ப் ஆனா அதுல 98, சரியா? 100 அப்சர்ப் ஆகிட்ட 98 போய் என்ன செய்யுது, புரோட்டீனோட சேர்ந்து கொள்ளுது. மிச்சமா 2 தான் மெடிசின் ஃபார்ம்லயே பிளட்ல போகுது, விளங்குதா? அப்ப அதுக்கு என்ன சொல்லிடும், ஹைலி பிளட் புரோட்டீன் பவுண்ட் ஃபார்மேட்ல தான் டிஸ்ட்ரிபியூட் ஆக போகுது. அப்ப அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பாயிண்ட் சொல்ற. முதலாவது, அப்சர்ப்ஷன் வந்துட்டு ரெபீட்லி நடக்குதா எட்வாஸ்டரின். அதே நேரம் அவங்க பிளட் ஸ்ட்ரீமுக்கு போன போறோம் ஃப்ரீ ஃபார்ம்ல சுத்தாம, சரியா? பிளட்ல உள்ள புரோட்டீனோட சேர்ந்து ரெண்டும் ஒட்டி பட்டின நிலைமையில பிளட்ல இந்த டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, சரி? அது முதலாவது பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்ன சொல்ற, இட் இஸ் மெட்டபலைஸ்ட் பை த ஹெபடிக் மைக்ரோசோமல் என்சைம்ஸ். அப்ப எட்வாஸ்டரின் வந்து என்ன நடக்குதா, மெட்டபாலிசத்துக்கு போகுது. நான் சொன்னேன், சில மெடிசின் தான் மெட்டபாலிசத்துக்கு போகும், சில மெடிசின் மெட்டபாலிசம் நடக்காது, சரியா? மெட்டபாலைஸ் ஆகுதான், சரியா? மெட்டபாலிசம் நடக்குது எட்வாஸ்டரின். அடுத்த இன்னொரு வேர்ட் அவங்களுக்கு சொல்லி தர இல்ல. இப்ப நான் சொல்லுமே, நாங்க எடுத்ததுல என்ன இருந்த OH குரூப் தான் இருந்து, அதாவது மெயின் ஃபங்க்ஷனல் குரூப்பா OH இருந்து, இது லிவர்ல என்ன செஞ்சு COOH மாத்துற, சரிதானே? ஒரு சின்ன மாற்றமோடு மாத்தி விட்டுற, சரியா? எப்படியோ சேஞ்ச் பண்ற மொலிக்யூலர் ஸ்ட்ரக்சர். அப்ப இதுதானே ஒரிஜினல் ஃபார்ம், இதுதானே நாங்க எடுத்த, இதுக்கு நாங்க பேர் சொல்ற மெடிசின், சரியா? மெடிசின் இப்படி சேஞ்ச் ஆன பொருள், மெட்டபாலிசத்தால சேஞ்ச் ஆன பொருள் வர இந்த விளைவுக்கு ஒரு பேர் சொல்ற. குயிக்கா சொன்ன என்ன பேர்? மெட்டபோலைட். மெட்டபோலைட், சரியா? ஆரம்பத்துல எடுத்த மெடிசின்ல இப்படித்தான் மொலிக்யூல்ஸ் இருந்த ஏபிஐடு, சரியா? அதுல மெயின் ஃபங்க்ஷனல் குரூப்பா OH இருந்து, ஆனா லிவர் அதை OH ஆசிட் மாத்தி விட்டுரு, சரி? எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்னா, அப்படி ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆன மொலிக்யூலுக்கு நாங்க என்ன பேர் சொல்றோம், மெட்டபோலைட், சரி? அப்ப மெடிசின்ல இருந்து மெட்டபாலிசம் நடந்து மெட்டபோலைட்ஸ் தோன்றேன், சரி? மெட்டபாலிசம் நடந்தா அப்ப நான் சொன்னதானே எட்வாஸ்டரின் என்னது மெட்டபாலிசத்துக்கு போகுதுண்டு. அப்படி மெட்டபாலிசத்துல வச்சு வார மெட்டபோலைட்ஸ் பாருங்க இன்ஆக்டிவா, சரி? அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆக்டிவ் இல்ல. இப்ப நாங்க சொல்லுமே இந்த தொழிற்பட்ட OH வடிவத்துல இல்ல. இந்த OH இந்த ஃபார்ம்ல இருந்தா, அதாவது மெயின் ஃபங்க்ஷனல் குரூப் OH இருந்தா அது போய் நாங்க மேல படிச்ச வேலை செய்யும். அதாவது என்ன செய்யும், HMG-CoA ரிடக்டேஸ் என்ற என்சைமை இன்ஹிபிட் பண்ணும். ஆனா வார இந்த மெட்டபோலைட் இதே அப்படி அந்த ஒர்க்க பண்ணாது. அதைத்தான் அந்த இடத்துல சொல்றேன், சரியா? அந்த OH குரூப் COOH மாறினத்தால, அதாவது மெடிசின் மெட்டபோலைட்டா மாறினத்தால அந்த மெடிசின் செஞ்ச ஃபங்க்ஷனு இந்த மெட்டபோலைட் செய்யாது, சரி? அப்படி என்றதால தான் இந்த மெட்டபோலைட்டுக்கு இன்ஆக்டிவ்னு சொல்றேன். சில மெடிசின் இருக்குது, அவங்களும் அந்த ஃபங்க்ஷனை செய்யும், அவங்க மாறி ஸ்ட்ரக்சர் மாறினாலும் வார மெட்டபோலைட்டும் அதே ஃபங்க்ஷனை செய்யும்,
அந்த இடத்துல நாங்க என்ன யூஸ் பண்றது? ஆக்டிவ் மெட்டபோலைட்ஸ். சொல்றது விளங்குதா? இல்ல சார் மேல ரிப்பீட் சொல்லுங்க. சொல்லுமே, ஏ என்ற ஒரு மெடிசின் நான் எடுக்கிறேன், சரியா? ரைட், நான் சொல்லுவேன் எட்டோவாஸ்டட்டின் எடுக்கிறேன், எட்டோவாஸ்டட்டின் எடுக்கிறேன், சரியா? இந்த மெடிசின் நாங்க எடுத்த பிறகு இது மெட்டபாலிசத்துக்கு போறதானே, லிவர்ல போயிட்டு அதுல கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை மாத்துற, சரியா? இப்ப நான் சொல்லுமே எட்டோவாஸ்டட்டின் மெட்டபாலிசம் நடந்த பிறகு எக்ஸ் என்ற ஒரு கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் ஒன்று வாரு, சரி? இப்ப எட்டோவாஸ்டட்டின் மெட்டபாலிசம் நடக்காம இருந்தா சொல்ல விளங்குதா, இவர் போய் என்ன செய்யற? ஹெச்எம்ஜி கோஏ ரிடக்டேஸோட சேர்ந்து அதை இன்ஹிபிட் பண்ணு. ஆனா வார இந்த எக்ஸ் இருக்குதே, இந்த ஃபங்க்ஷனை செய்யாது, சரியா? அவங்க ஹெச்எம்ஜி கோஏ ரிடக்டேஸ் கிட்ட போறதும் இல்ல, அதை இன்ஹிபிட் பண்றதும் இல்ல. அதால நாங்க சொல்ற இந்த இடத்துல வார மெட்டபோலைட் இன்ஆக்டிவ், சரியா? ஃபங்க்ஷனை காட்டுற இல்ல. ஆனா சில மெடிசின் இருக்கு, சும்மா சொல்லுமே, இப்ப இதே மாதிரி நாங்க ஒரு ஏ என்ற மெடிசின் எடுக்கிறோம், அது மெட்டபாலிசத்துக்கு உள்ளுக்கு போய் அதாவது ஸ்ட்ரக்சரை மாத்தி கொண்டு பி என்ற ஸ்ட்ரக்சருக்கு மாறுற, சரியா? ஆரம்பத்துல ஏ அதுல ஃபங்க்ஷனை செய்யறதானே, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், சரி? இந்த இடத்துல எட்வாஸ்டடின் ஃபங்க்ஷன் என்ன? ஹெச்எம்ஜி கோஏ ரிடக்டேஸோட பைண்ட் ஆகி அதை இன்ஹிபிட் பண்றது. அதே மாதிரி மெடிசின் ஏயே நாங்க என்ன எடுத்திருப்போம், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு எடுத்திருப்போம் தானே. சும்மா சொல்றோம், இந்த ஏன்ற மெடிசின் நான் எடுத்திருக்கேன் என்னத்துக்கு? ஹெடேக் குறையறதுக்கு, தலைவலி குறையறதுக்கு, ஹெடேக் குறையறதுக்கு தான் ஏன்ற மெடிசினை யூஸ் பண்றேன். அது மெட்டபாலிசத்துக்கு போய் வார பி என்ற மெட்டபாலைட் இருக்குதே, அந்த வார பியும் என்ன செய்யும்? அதே ஃபங்க்ஷனை செய்யும், சரியா? ஹெடேக்க குறைக்கும். அப்ப ஏ ஒரிஜினல் ஃபார்ம்ல இருந்தாலும் ஹெடேக்க குறைக்குது, அதே நேரம் வார மெட்டபாலைட் பியும் ஹெடேக்க குறைக்குது. அப்ப இந்த இடத்துல ஏல இருந்து வார பிக்கு என்ன பேர் சொல்லலும்? அப்ப மெட்டபாலைட் தான் ஆக்டிவா இன்ஆக்டிவா? ஆக்டிவ் ஃபார்ம். ஆக்டிவ் மெட்டபாலைட். அதாவது வார மெட்டபாலைட்டும் அந்த வேலையை அதுல ஃபங்க்ஷனை காட்டுற. அப்ப எல்லா மெடிசினுக்கும் அப்படி இல்ல, சில மெடிசின் கிட்ட ஆக்டிவா இருக்கும், மெட்டபாலைட்டா மாறிக்கிட்ட இன்ஆக்டிவா இருக்கும். இப்படி இன்னும் சிம்பிளா சொல்லுமே, சில மெடிசின் ஆக்டிவா இருக்கும், சில மெடிசின் ஆக்டிவா இருக்கும், சரியா? ஆனா மெட்டபாலிசத்துக்கு போனா அது இன்ஆக்டிவா மாறுற, அதுல வர மெட்டபாலைட் இன்ஆக்டிவா இருக்கு. சில நேரம் சில மெடிசின் ஆக்டிவா இருக்கும், சரி? மெடிசின் ஆக்டிவா இருக்கும், அதுல வர மெட்டபாலைட்டும் ஆக்டிவா இருக்கு. இன்னும் சில விசேஷமான மெடிசின் இருக்கு, அது மெடிசினா இருக்கிட்ட இன்ஆக்டிவ், சரியா? மெட்டபாலிசத்துக்கு போய் வர மெட்டபாலைட் தான் ஆக்டிவ். இப்படி உள்ள மெடிசினுக்கு நாங்க ஒரு பேர் சொல்றோம், என்ன பேர்? அவங்க மெடிசினா இருக்கிட்ட வேலை செய்யறல, மெட்டபாலைட்டா மாறினா தான் அவங்களோட ஃபங்க்ஷனை காட்டுரு. அப்படி உள்ள மெடிசினுக்கு ஒரு பேர் சொல்லி தந்திருக்கு ஃபார்மகோகைனெடிக்ஸ்ல. ப்ரோடக்ட். வெரி குட், அதுதான் ப்ரோட்ரக், சரிதானே? இதுகளை பாருங்க, பயப்பட தேவையில்லை. இந்த ஃபார்மகோகைனெடிக்ஸ்ல மெயினா அந்த அளவுக்கு தோண்டி கேட்கற இல்ல, என்றாலும் ஒவ்வொரு மெடிசினையும் ஃபார்மகோகைனெடிக்ஸ் ஓரளவு தெரிஞ்சிருக்கும், சரிதானே? ஓகேயா? அப்ப அதுக்கு முன்னாடி ஃபார்மகோகைனெடிக்ஸ்ல ஒரு ஐடியா எடுங்க, அந்த 3 வீடியோவையும் பார்த்து, சரி அது உங்களுக்கு பார்க்க இல்ல விளங்க இல்லைண்டா இந்த ஸ்லைடை நீங்க விளங்காம இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. அதாவது இந்த ஸ்லைட் மட்டுமா, அதுக்கு மேல உள்ளது கீழே உள்ளதெல்லாம் விளங்கும், சரி? ஓகே. அப்ப எட்ரோஸ்டடினை பத்தி கதைச்சு நிக்கிற ஃபாஸ்டா எப்சோர்ப் ஆகும், அதே நேரம் எப்சோர்பான மெடிசின் பிளட்ல போய் 98% மெடிசின் மொலிக்யூல்ஸ் வைத்து புரோட்டீனோட பைண்ட் ஆகும். அதே நேரம் இவங்க லிவரை தாண்டி போக கிட்ட மெட்டபாலிசத்துக்கு உட்படு, விளங்குதா? அவங்களுக்கு மெட்டபாலிசம் நடக்கும். அப்படி மெட்டபாலிசம் நடந்து வார மெட்டபாலைட் இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்கும், சரிதானே? அது வார மெட்டபாலைட் ஒரு ஃபங்க்ஷனும் செய்யாது, அதாவது ஹெச்எம்ஜி கோஏ ரிடக்டர்ஸோட பேத்து பைண்ட் ஆகாது, அதை இன்ஹிபிட் பண்ணும். அது அவ சொல்லுங்க, நாங்க எட்டோவாஸ்டட்டின் எடுக்கிட்ட மெட்டபாலிசம் நடக்கிறது நலவா தீமையா? விளங்கல? தீமை. தீமை. இப்ப இன்னும் விலங்கிலன்னா கொஞ்சம் டீப்பா பார்ப்போம், பிரச்சனை இல்லை. சரியா? நீங்க
சொல்லுமே 20 மில்லிகிராம். சரியா? எட்டுவாஸ்டட்டின் எடுக்கிறீங்க அப்படி என்ன சொல்லுமே 20 மில்லிகிராம் எட்டுவாஸ்டட்டின் இருக்குது. இது லிவரை தாண்டி போகிட்ட சரியா? சொல்லுமே நீங்க 20 மில்லிகிராம் இல்ல 30 மில்லிகிராம் தான் குடிச்சிங்க. ஆனா எப்சோப் ஆனது 20 மில்லிகிராம். விளங்குதா? எப்சோப் ஆனது 20 மில்லிகிராம். அது லிவரை தாண்டி போகிட்ட இதுல ஒரு பார்ட். விளங்குதா? 20 மில்லிகிராமே மெட்டபாலிசம் ஆகுமெண்ட் இல்ல. சரியா? அதுல ஒரு 10 மில்லிகிராம் சரி 10 மில்லிகிராம் மெட்டபாலைட்டா மாறின. அப்ப மீதி 10 மில்லிகிராம் அதே ஃபார்ம்ல இருக்கும். இன்னும் கிளியரா சொல்றேன்டா, நாங்க ஆரம்பத்துல எடுத்த எட்டுவாஸ்டட்டின் இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும் இருக்குமே. இதுதான் எட்டுவாஸ்டட்டின் ஸ்ட்ரக்சர். இது மாதிரி நாங்க எத்தனை பேர் எடுத்த 20 பேர் எடுத்து இது மாதிரி 20 மொலிக்யூல்ஸ் வருது. அதுல 10 மொலிக்யூல்ஸ் லிவரால தாண்டி போக கிட்ட லிவர் என்ன செஞ்சு அதுல தலையை பிச்சு போட்ட. விளங்குதா? ஸ்ட்ரக்சரை மாத்தின. இப்ப இனி 20 பேர் இப்படி போக கிட்ட லிவரை தாண்டி போக கிட்ட 10 பேர் இது மாதிரி ஸ்ட்ரக்சரை மாத்தி கொள்ற. சரி, அப்ப மீதி 10 பேர் ஒரிஜினல் ஃபார்ம்லயே அங்கேயால போற. சரி, இந்த 10 பேர் தான் என்ன செய்யணும் பெத்து என்சைம அந்த என்சைம நிரோதிக்க இயலும். இவங்களுக்கு என்சைம நிரோதிக்க இயலாம், அதாவது அவங்களோட ஃபங்க்ஷனை காட்ட இயலாம். அதால பாருங்க, இவங்க தானே மெடிசின் எட்டுவாஸ்டட்டின் ஸ்ட்ரக்சர் நான் இப்படி எடுத்திருக்கேன். சரி, இப்ப ஸ்ட்ரக்சர் இது மாறி இருக்குதானே. இப்ப இதுக்கு எட்டுவாஸ்டட்டின் நாங்க பேர் சொல்றோம், மெடிசின் பேர் சொல்றோம். இதுக்கு பேர் என்ன? மெட்டபோலைட். அதே நேரம் இவரு ஃபங்க்ஷனும் காற்று இல்ல. அதெல்லாம் எங்களுக்கு இன்னும் என்ன சொல்லலும் இன்ஆக்டிவ் மெட்டபோலைட். விளங்குதா? முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மெடிசின் மெட்டபாலிசத்துக்கு போனாலும் நாங்க எடுக்கிற அவ்வளவு மெடிசினுமே மெட்டபாலிசத்துக்கு போற இல்ல. ஒரு பார்ட் தான், ஒரு அளவு தான் மெட்டபாலிசத்துக்கு போற. சரியா? இப்படி யோசிங்களே. இன்னும் விலங்கல்லண்டா இப்படி ஒரு மெஷின் மாதிரி. இந்த மெஷின் உள்ளாலதான் போய் வரணும். சரியா? அந்த பொரின்கெல்லாம் போய் வர கிட்ட அந்த பேக் வச்சு அந்த பேக் வந்துட்டு ஒரு மெஷின் உள்ளுக்கால போய் அப்படியே சுத்தி வர. அது மாதிரி யோசிக்கிறேன். இந்த மெஷினை தாண்டி மெடிசின் போகணும். சரியா? இது உள்ளால போய் இத வெளியால வரும். சரியா? இப்ப 20 பேர் போக கிட்ட. சரியா? 20 பேருமே உடையிற இல்ல. சரியா? அதுல ஒரு பார்ட் உடையிற, ஒரு பார்ட் தப்பிச்சு வார். சரியா? ஒரு பார்ட் தப்பிச்சு வர கிட்ட ஒரு பார்ட் உடைஞ்சு வார். சரி, அப்படி உடைஞ்சு வார ஆட்களுக்கு பேர் சொல்ற மெட்டபோலைட். அவங்க தான் மெட்டபாலிசத்துக்கு நடந்திருக்கு, ஸ்ட்ரக்சர் மாறி இருக்கு. அப்படி ஒண்ணுமே நடக்காம தப்பிச்சு வந்த ஆட்களுக்கு நாங்க மெட்டபோலைட்னு சொல்றோம் இல்ல. அவங்க இன்னும் மெடிசின் பேரே தான் ஒரிஜினல் ஃபார்ம்ல இருக்கு. சரி, நாங்க உள்ளெடுத்த ஃபார்ம்ல இருக்கு. அப்ப இவங்களுக்கு மெட்டபாலிசம் நடந்தில்ல, ஆனா இவருக்கு மெட்டபாலிசம் நடந்திருக்கு. அப்படி நடக்கிற பெர்சன்டேஜ் வந்து மெடிசினுக்கு மெடிசின் வித்தியாசப்படும். அது நேரம் ஆள்காலும் வித்தியாசப்படும். இந்த மெஷின் ஃபங்க்ஷன் கூட கிட்ட கூட மெட்டபாலிசம் நடக்கும். இந்த மெஷின் அதாவது லிவர்ட ஃபங்க்ஷன் குறைய கிட்ட மெட்டபாலிசம் ஆகிற அளவும் குறையும். அதாலதான் பாருங்க, சின்ன பிள்ளைகளுக்கும் வயசு கூடின ஆட்களுக்கும் டோஸை குறைச்சி கொடுக்குறது. ஏன்னா அவங்களுக்கு மெட்டபாலிசம் பெருசா நடக்காது. நீங்க 20 எடுக்க கிட்ட கிட்டத்தட்ட 19 அங்கெல்லாம் தப்பிச்சு வரும். ஏன்னா லிவர் பெருசா ஃபங்க்ஷன் இல்ல, மெஷின் பெருசா ஃபங்க்ஷன் இல்ல, வீக்காக இருக்கு. வயசு கூடின ஆட்கள்டா வீக்காக இருக்கு, சின்ன குழந்தைகள்டா இன்னும் ஸ்ட்ராங் ஆகி இல்ல, இன்னும் வியத்தம் அடைஞ்சில். சரியா? அந்த வீடியோ திரும்பவும் பாருங்க. சில மெடிசின் வந்து 20 இன்ச்சில் 20மே வந்து மெடிசின் ஆகும் தானே? சில மெடிசின் 20 இப்படிங்கிற போகிட்ட 20மே தப்பிச்சு போ. அவங்க லிவர் ஒண்ணுமே சரியில்லை. சில மெடிசின் இருக்கு, நீங்க 100 எடுத்தா 99மே உடைச்சு போட்டுரும். விளங்குதா? நீங்க 100 எடுக்க கிட்ட 99 உடைச்சு போட்டு ஒரே ஒரு ஆள் தான் தப்பிச்சு வரும் ஒரிஜினல் ஃபார்ம்ல. எக்ஸாம்பிள் உண்டு, ஜிடிஎன், நாக்கு கீழே வைக்கிற இந்த நெஞ்சு வருத்தம் வந்தா. அப்ப அதை நாங்க குடிச்சா 100 பேரை குடிச்சா ஒருத்தர் தான் தாண்டி வரும். அதனாலதான் நான் அதை குடிக்கிற இல்ல. நாக்கு கீழே வைக்கிறதுக்கு ரீசன் அதுதான். நாங்க குடிச்சா லிவரை தாண்டி தான் வரணும். ஆனா நாக்கு கீழே வச்சா அப்படி இல்ல,
டிரெக்டா ஹார்ட்டுக்கு போகும். விளங்குதா? நாக்கிலே கரைஞ்சி அங்கினுள்ள நாளங்களால ஆத்துறிஞ்சப்பட்டு எங்கேயால போற டிரெக்டா ஹார்ட்டுக்கு போற. அதை நாங்க வாய் மூலமா குடிச்சா சிறுகுடலை வச்சு லிவருக்கு போய் லிவர்ல இருந்து தான் ஹார்ட்டுக்கு போறோம். அதால இந்த மெடிசின் நாங்க ஓரளி எடுக்கிறே இல்லை. சரிதானே? அதே மாதிரி தான் சில இன்ஜெக்ஷன் எடுக்கிறதுக்கு ரீசன், அந்த இன்ஜெக்ஷனை நாங்க ஓரளி எடுத்தா ஒன்று மெட்டபாலிசம் கூட, இல்லாட்டி சில மெடிசின் எப்சர்வ் ஆகிற இல்லை. ஃபார்மகோகைனடிக்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான செக்ஷன், அதை நாங்க தனியா படிப்போம். விலங்குலன்னா யோசிக்க வானன் வீடியோவையும் பாருங்க. இதுலயும் சில விஷயங்கள் உங்களுக்கு எட் ஆகும். அப்ப அங்கே படிக்கிட்ட ஈஸியா. சார் மெட்டபலைட் வரதெல்லாம் இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்கும். எல்லாம் இன்ஆக்டிவ் ஃபார்மா? இல்ல 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 எல்லாமே இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்காது. சிலது ஆக்டிவ் ஃபார்ம்லயும் இருக்கு. விளங்கா? அவங்க ஸ்ட்ரக்சரை மாத்தினாலும் கூட வார மெட்டபாலைட்டும் ஆக்டிவா இருக்கு. சரியா? அப்ப மெட்டபாலிசம் செட்டிங்ல வந்து இது எல்லாமே ஆக்டிவ் ஃபார்ம் தானே? விலங்கில்ல ரெண்டு பேரும் மெட்டபாலிசம் ஆவாம வர எல்லா மெடிசின் ஆக்டிவ் ஃபார்ம் தானே? ரெண்டு கேள்வி கேட்டா, ஒன்று அந்த மெட்டபாலிஸ்டரின் பத்தி கேட்ட எனக்கு அது விலங்கு இல்ல. அடுத்த கேள்வி கேட்ட என்னது, இந்த மெட்டபாலிசத்துக்கு போகாம தப்பிச்சு வரது எல்லாம் ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்கும். அப்படியா? அதையே கேட்டீங்க நீங்க. ஓ, மெட்டபாலிசம் ஆவி வர எல்லாம் ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்கும். மெட்டபாலிசத்துக்கு பெய்த்து வாருது, அது மெட்டபாலைட்டை பத்தி கேக்குறீங்களா? மெட்டபாலிசம் ஆவாம வரது எல்லாமே ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்கும். அப்படின்னு சொல்லல. நாங்க ப்ரோட்ரக்னு ஒரு கதை சொன்னதானே, விலங்குதா? இங்க நான் திரும்ப சொல்றேனே, ஒரு டைப் மெடிசின் இருக்கு. என்னண்டா, அவங்க ஆரம்பத்துல நல்லா ஆக்டிவ், சரியா? ஆக்டிவ்ல இருக்கிறது. இவங்க லிவரால தாண்டி போகிட்ட மெட்டபாலிசம் நடக்கிறதால வர மெட்டபாலைட் வந்துட்டு இன்ஆக்டிவ். சரியா? ஆரம்பத்துல ஆக்டிவா இருந்து மெட்டபாலிசம் நடந்து வர மெட்டபாலைட் இன்ஆக்டிவா இருக்கிறது. இப்படித்தான் மிச்சம் 90% மெடிசின் இருக்கு. சரியா? 90% மெடிசின் இப்படி இருக்கு. இன்னும் ஒரு டைப் இருக்கு, ஆரம்பத்துல ஆக்டிவ், சரியா? மெட்டபாலிசத்துக்கு பெய்த்து வரக்கிட்ட இந்த இடத்துல பாருங்க, முக்கியமா தலையை உடைச்சு போட்ட. இங்க தலையை உடைச்சு போட இல்ல, தலைக்கு ஒரு காலொன்னு மட்டும் உடைச்சு போட்ட. அப்ப அந்த கால் இல்லாட்டியும் மத்த வேலைகளை செய்யணுமே. அப்ப இங்க மெடிசினும் ஆக்டிவ், வார மெட்டபாலைட்டும் ஆக்டிவ். சரி, இன்னொரு டைப் மெடிசின் ஆரம்பத்துல பாருங்க, இந்த மெடிசின் கண்ணை கெட்டி வைக்கிறது. சரி, சும்மா சொல்லுமே. அப்ப ஆக்டிவ் இல்ல, அவர் ஒன்றும் செஞ்சு கொள்ளலாம். ஆனா மெட்டபாலிசம் நடக்க கிட்ட என்ன மாற்றத்தை செய்யறா, அந்த கண்ணை கட்டி உள்ளதை இல்லாட்டி கை கால் கட்டி உள்ளத அவுத்து போட்டுற. விலங்குதா? அவ்வளோத்தையும் கலட்டி போட்டுற. அப்ப இந்த இடத்துல இன்ஆக்டிவா இருந்து இந்த இடத்துல ஆக்டிவா மாறுற. அப்ப இப்படி அதாவது நாங்க படிக்கிறதுல 90% மெடிசின் இப்படிதான் இருக்கு. ஆரம்பத்துல ஆக்டிவா இருந்து மெட்டபாலிசம் நடந்தா இன்ஆக்டிவா மாறுறது. ஆனா அப்படியே தான் எல்லா மெடிசின் இருக்கணும் இல்ல. சிலது ஆரம்பத்திலும் ஆக்டிவ், மெட்டபாலிசம் நடந்த அப்புறம் ஆக்டிவ். சில மெடிசின் இருக்கு ஆரம்பத்துல இன்ஆக்டிவ், மெட்டபாலிசம் நடந்து வர மெட்டபாலைட் தான் ஆக்டிவ். இப்படிப்பட்ட மெடிசினுக்கு தான் நாங்க பேர் சொல்றது என்ன, இவருக்கு பேர் சொல்றது இந்த இன்ஆக்டிவா இருக்கிற ஆரம்பத்துல நாங்க குடிக்கிற அந்த மெடிசினுக்கு பேர் சொல்ற ப்ரோட்ரக். விளங்குதா? கேப்டோப்ரில், குளோபிடோக்ரில். சரியா? ஹார்ட் ஃபெயிலியர் அது மாதிரி ப்ராப்ளம் உள்ள ஆட்கள் கொடுக்கிற ஒரு டேப்லெட் உண்டு. இதுவும் என்ன, இந்த இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல தான் இருக்கு, ப்ரோட்ரக். சரி, ப்ரோட்ரக் இது குடிச்சு வார மெட்டபாலைட் இருக்குதானே, அவர் தான் ஆக்டிவ், அவர் தான் போய் தான் ஃபங்க்ஷனை செய்யுது. சரியா? சொல்றதே ரத்தம் கட்டியா அந்த கட்டியெல்லாம் கரைக்கிறதுக்கு எடுக்கிற மெடிசின் தான் இது. அவன் அந்த கட்டி இந்த கரைக்கிறது இந்த குளோபிடோக்ரில்ல வர மெட்டபாலைட். சரியா? அப்ப ஆரம்பத்துல ஆக்டிவ் இல்ல, வர மெட்டபாலைட் ஆக்டிவ். சரி, அதுக்கு சில மெடிசின் இருக்கு பாருங்க, எஸ்பிரின். சரி, கட்டிய உடைக்கிறது தான். ஆனா அதோட மெட்டபாலைட் ஆக்டிவ்ன்றது சரி எனக்கு ஞாபகம் இல்ல. அது மெடிசின் ஆக்டிவ் தான். விளங்குதா? ப்ரோட்ரக்களுக்கு வராது. ஓகே சார். மெடிசினும் ஆக்டிவா இன்ஆக்டிவா இருந்து வேற மெட்டபாலைட் ஆக்டிவா இருந்தா தானே ப்ரோட்ரக்ட்னு சொல்றது. எஸ்பிரின் வந்துட்டு
ஒரிஜினல் ஃபார்ம்ல ஆக்டிவா தான் இருக்கும். அப்ப அது ப்ரோட்ராக்டுக்கு வராது. சரியா? அப்போ அது அதே ஆக்டிவ் மாதிரி இந்த ரெண்டாவது எக்ஸாம்பிள் சொன்னீங்களே அதுக்கு வருமா? ஓ அதை நான் பார்த்து சொல்றேன். எனக்கு அதுல வர மெட்டபோலைட் இன்ஆக்டிவா ஆக்டிவான்னு ஞாபகம் இல்லை. வேணுங்களா? ஓகே சார். எஸ்பிரின் ஆக்டிவான்னு எனக்கு ஞாபகம், மெடிசின் ஆக்டிவான்னு ஞாபகம், மெட்டபோலைட் ஆக்டிவா இல்லையான்னு ஞாபகம் இல்லை. சரி, நீங்களும் கூகுள் பண்ணி பாருங்க, உடனே ஆன்சர் வரும். சரி, எனக்கு ஞாபகம் எல்லாம் கொஞ்சம் பாருங்க. இப்ப நான் கிளாஸ்ல போர் அடிக்கிட்ட பார்த்து சொல்லுங்க. சரி, சார் அதே மாதிரி நாங்க எட்வாஸ்டட்டின்ல வந்து ஓ எட்வாஸ்டட்டின் மெட்டபாலிக் எல்லாமே சொல்லுங்க. இன்ஆக்டிவா சார்? ஓ மெட்டபோலைட் வார அவ்வளவு பேரும் இன்ஆக்டிவ். தப்பிச்சு போற ஆட்கள் தான் பேத்து ஃபங்க்ஷனை செய்யறவங்க தான். ஓகே. நாங்க 20 இருக்க கிட்ட 10 உடஞ்சி போறதால ஒரு பிரயோசனமும் இல்ல. தப்பிச்சு போற 10 தான் பேத்து எங்களுக்கு ஃபங்க்ஷனை காட்டுற. விளங்குதா? நான் 10 20 சொல்ற எக்ஸாம்பிளுக்கா, ஓரளவு உடையிற ஓரளவு தப்பிச்சு போறதான் ஃபங்க்ஷனை காட்டுற, உடையிறது ஒரு ஃபங்க்ஷனையும் காட்டு. சரியா? அதே மாதிரி நாங்க தூக்கம் பார்த்து சில டெப்லெட் எடுக்கிறதானே நைட்ல, சில ஆட்கள் எடுக்கிற வயசுக்கு போன ஆட்கள், இல்லாட்டி மென்டல் டிஸ்டர்ப் ஆன பேஷன்ஸும் எடுக்கிறதானே குளோனசெப்பம் மாதிரி டைப் ஆஃப் மெடிசின். அதுல வார மெட்டபோலைட் எல்லாமே ஆக்டிவ். விலங்குதா? கிட்டத்தட்ட 12-16 டைப் மெட்டபோலைட் வரும், அவ்வளவுமே ஆக்டிவ். விலங்குதா? மெடிசினும் ஆக்டிவ், வார மெட்டபோலைட்டும் ஆக்டிவ். சரி, அது மாதிரி நாங்க இப்ப படிச்ச ஜிடிஎன் படிச்சோமே, அது மெடிசின் தான் ஆக்டிவ், வார மெட்டபோலைட் இன்ஆக்டிவ். அதே மாதிரி நாங்க இப்ப படிச்ச எட்டவாஸ்டலினும் அப்படித்தான், மெடிசின் ஆக்டிவ், வார மெட்டபோலைட் உடஞ்சி வர அடுத்த மெட்டபோலைட் இன்ஆக்டிவ். சரிதானே? தப்பிச்சு போறதுதான் பேத்து ஃபங்க்ஷனை காட்டும். கிளியரா? இல்லாட்டி குழம்புதா? அக்டோபர் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் விலங்கலாண்டா அப்படியே ஒட்டுமா பிரச்சனை இல்ல, திரும்ப பாக்குற அடுத்த புலகள் விளங்கி ஒழுங்கோ. ஆனா அக்டோபர் பேட்ச் விளங்கினா விசேஷம் தான். விளங்குதா? விளங்கினா கெட்டிக்கார புலகள் தான். சரி, பார்த்திருந்தீங்க கட்டாயம் விளங்கும் அந்த 3 வீடியோஸும். அப்படி பார்க்காமே ஓரளவு விளங்குதுன்னா கெட்டிக்கார புலல். அடுத்த பாயிண்ட் பார்ப்போம். த ஹாஃப் லைஃப் இஸ் அரௌண்ட் 14 hours. அப்படின்னா என்ன சொல்ல வர? ஹாஃப் லைஃப்டா கெமிஸ்ட்ரிலையும் படிச்சே தானே சொல்லுங்க. பிளட்ல உள்ள செறிவு அரைவாசி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு டைம் எடுக்குமா? 14 hours எடுக்குமா? சரிதானே? அப்ப நீங்க 100 மில்லிகிராம் உங்களோட பிளட்ல வந்தேன்னு வைப்பமே, அவ்வளவு குடிக்கிறேன் இல்ல, 10 மில்லிகிராம் அடுத்து 20 மில்லிகிராம் 40 மில்லிகிராம் தான். சும்மா சொல்லுமே, நீங்க 20 மில்லிகிராம் எடுத்து 20 மில்லிகிராமே எப்சோபார்னு வைப்போமே, பட் ஆரம்பத்துல 20 மில்லிகிராம் உங்களோட பிளட்ல இருக்கு. இது பிளட்ல 10 மில்லிகிராமா மாறுறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குமா? 14 hours எடுக்கு கிட்டத்தட்ட. சரி, அதுதான் சொல்ற ஹாஃப் லைஃப். திரும்ப இந்த 10 மில்லிகிராம் 5 மில்லிகிராமா மாறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்? 14 hours. திரும்ப அதுவும் 14 hours தான். அதாவது 20 10 14 hours இல்ல, ஆரம்பத்தில் உள்ள செறிவொண்டு அதோட அரைவாசி ஆகிறதுக்கு 14 hours இருக்கு. திரும்ப இந்த 2.5 மாறுறதுக்கு இன்னும் ஒரு 14 hours இருக்கு. விளங்குதா? இதை வச்சு சிம்பிள் எம்சிக்யூவும் வந்திருக்கா, கொஞ்சம் பாருங்க. விளங்கலன்னா கேளுங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட் மாதிரி தான் எனக்கும் விளங்குது, உங்களுக்கு அப்படி விளங்கினா கட்டாயம் சொல்லுங்க, விளங்கலன்னா கேளுங்க. சரிதானே? அப்ப இந்த 3 பாயிண்ட்ஸ், முதல் 3 பாயிண்ட்ஸும் எட்வாஸ்டலினை பத்தி கதைக்கிற, இப்ப சிம்வாஸ்டலினை பத்தி கதைக்கிற. சரியா? அப்ப எட்வாஸ்டலினோட ஒப்பிடக்கிட்டு கம்பேர் பண்ணக்கிட்டு இவர் புவர்லி தான் எப்சோப் ஆகுது. சரியா? எட்வாஸ்டலின் நல்லா எப்சோப் ஆகுது, அதுவும் குயிக்கா எப்சோப் ஆகுது. ஆனா சிம்வாஸ்டலின் எட்வாஸ்டலினோட ஒப்பிடக்கிட்ட புவர்லி தான் எப்சோப் ஆகுது, குறைவா தான் எப்சோப் ஆகுது. அதே நேரம் இது 95% பிளட்ல உள்ள புரோட்டீனோட சேர்ந்து கொழுது போயிடுது. சரியா? தனியா சுத்துது இல்ல, பிளட்ல புரோட்டீனோட சேர்ந்து சுத்துது. சரியா? அப்படி சேர்ந்து சுத்துறதால டிஸ்ட்ரிபியூஷன்ல பிரச்சனை வரும்னு நாங்க பார்மகோகைனெடிக்ஸ்ல படிச்சு, அதையும் அந்த இடத்துல பார்த்து கொஞ்சம் கிளியர் ஆகி கொள்ளும். அப்ப இப்படி பிளட்ல உள்ள புரோட்டீனோட பைண்ட் ஆகிறதால அடுத்தடுத்த ஓர்கன்ஸ்க்கு போற அளவு குறையும், பிளட்லயே தொடர்ந்து இருக்க பார்க்கும்.
சரியா? அப்ப இப்ப சொல்லுங்க வனம் இதை கொஞ்சம் தாண்டி போய் அந்த கேள்வி கேட்போம். இட் இஸ் கன்வெர்டட் டு ஆக்டிவ் மெட்டபோலைட்ஸ். பாருங்க வித்தியாசம். எட்டவாஸ்டட்டின் மெட்டபோலைட் இனெக்டிவா இருக்க கிட்ட சிம்வாஸ்டட்டின் மெட்டபோலைட் வந்துட்டு எப்படி இருக்கும்? ஆக்டிவா எப்படி இருக்குன்னு சொல்றாங்க, ஆக்டிவா இருக்கும். அப்ப சிம்வாஸ்டட்டினும் போய் HMG CoA ரிடக்டேஸை வைத்து இன்ஹிபிட் பண்ற அதே நேரம் அது மெட்டபாலிசம் ஆனாலும் வர மெட்டபோலைட்டும் வைத்து அதே வேலையை செய்யுது. சரிதானே? அப்ப எட்டோஸ்டரினை விட சிம்வாஸ்டரின் நல்லம். அதனாலதான் பிரைவேட் செக்டர்ல நீங்க பிரைவேட்டா மெடிசின் எடுக்க கிட்ட எட்டவாக்கு பதிலா சிம்வா தான் பிரெஸ்கிரைப் பண்ணும். சிம்வாஸ்டரினை தான் பிரெஸ்கிரைப் பண்ற. சரியா? ரீசன் அதுல மெட்டபாலைட்டும் வந்துட்டு அதே ஃபங்க்ஷனை காட்டுறான்றார். ஆனா எட்டோவை விட சிம்வா கொஞ்சம் பிரைஸ் கூட. சரிதானே? அதால கவர்மெண்ட்ல எட்டவாஸ்டரினை மெயினா யூஸ் பண்ற. அடுத்து என்ன சொல்ற? எக்ஸ்கிரீஷன் சரி எப்சோப்ஷன் பார்த்த மெட்டபாலிசம் பார்த்த டிஸ்ட்ரிபியூஷன் ஓரளவு அதை வச்சு விளங்கி கொள்ளையிலும் இப்ப எப்படி எக்ஸ்கிரீட் ஆகுறது, எப்படி எங்களோட உடம்புல இருந்து எலிமினேட் ஆகுற வெளியில போறன்றது சொல்றேன். சொல்லுங்க, ஒரு ரீட் பண்ணுங்க பார்ப்போம். ரீட் பண்ணி சொல்லுங்க எப்படி எக்ஸ்கிரீட் ஆகுதுன்னு. Feces ஒரு and ரீட் பண்ணுங்க இந்த பாயிண்ட். the excretion is யூரினோட தான் mainly ரீட் பண்ணுங்க. the excretion is mainly via feces 60% and urine 13%. ஃபீசஸோடையும் யூரினோடையும் தான் எங்கட உடம்புல இருந்து வெளியில போற. அதே நேரம் மெயினா எங்களோட ஸ்டூலோட தான் 60% என்ன நடக்குது, எலிமினேட் ஆகுது, இல்லாட்டி எக்ஸ்கிரீட் ஆகுது. சரி, இப்போ ஃபார்மகோகைனெடிக்ஸை விட முக்கியமான பாயிண்ட் தான் அடுத்த ஸ்லைட்ல பாக்குறேன். சரி, ஒவ்வொரு மெடிசின்லையும் ஃபார்மகோகைனெடிக் கேட்கறதுக்கு சான்ஸ் குறவு, ஆனா சான்ஸ் கூட எதை கேட்கறதுக்கு சைட் எஃபெக்ட்ஸ். அப்ப ஃபார்மகோகைனெடிக்ஸை விட நீங்க சைட் எஃபெக்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். சரி, மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனை எப்படி ஞாபகம் வச்சீங்களோ அதே மாதிரி அதே அளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் நீங்க சைட் எஃபெக்ட்ஸையும் ஞாபகம் வச்சு கொடுறதுக்கு. அதுக்குமா சொல்லுங்க, சைட் எஃபெக்ட்ஸ்னா என்ன? எப்படி நாங்க இந்த மருந்து ஏற்பட்ட விளைவுகள் விளைவுகள்டா நாங்க இப்ப சொல்லலுமே. நாங்க எட்வாஸ்டேஜ்னா குடிக்கிற எங்களோட பிளட்ல உள்ள கொலஸ்ட்ரால் அளவு குறையுது, அதுவும் ஒரு விளைவு தானே. தீமை தீமை தீய அது என்ன விளைவுகள். விலங்குல தீய மெடிசின் விளைவுகள் எடுக்கிறதுனால வார தீய விளைவுகள். இன்னொரு வேர்டு இப்ப வந்த நல்ல வேர்டு ஒன்று சொல்லுங்க. என்ன வேர்ட்? அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ். சொல்லுங்க, இந்த அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸும் சைட் எஃபெக்ட்ஸும் ஒன்றா இல்லாட்டி வித்தியாசமா? டிஃபரண்ட். என்ன டிஃபரெண்ட்? சொல்லுங்க பாப்போம். ஒருத்தரும் தெரியாதா? அதுக்கு முதலாவது சொல்லுங்க, சைட் எஃபெக்ட்ஸ் என்ன, அட்வர்ஸ் எஃபெக்ட்னா என்ன? சைடு எஃபெக்ட்ஸ்ல வந்து எங்களுக்கு பாதிப்பானது வரைக்கும் பாதிப்பு இல்லாததும் வரும். அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் பெரும்பாலும் ஹார்ம்ஃபுல்லா தான் இருக்கு. ஹார்ம்ஃபுல்லா தான் இருக்கும், அப்படியா? கிட்டத்தட்ட ரெண்டும் சமன். நீ சொன்னது சரி மாதிரிதான். அப்ப சைடு எஃபெக்ட்ஸ்ன்றது என்னண்டா, எங்களுக்கு மெடிசின் அதாவது அதோட நேச்சர், அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், அது எப்படி எப்சர்வ் ஆகுற அதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணிடும் இந்த சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம்.
சொல்ல விளங்குதா? ஆனா வார அட்வர்ஸ் எஃபெக்ட் எங்களுக்கு என்ன செய்யலாம், ப்ரெடிக்ட் பண்ணலாம். எப்படி வாரன்றதும் விளங்குதா? நாங்க பார்த்தோம் தானே, ஸ்டெட்டின்ஸ் எடுத்தா அது எப்படி அப்சர்வ் ஆகுற, எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுற, மெட்டபாலிசம் ஆகி என்ன விளைவு வார, அதே நேரம் அவரோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்ன, அதனோட சம்பந்தப்பட்ட ஒரு விளைவு ஒன்று வரக்கிட்ட அதை நாங்க சைடு எஃபெக்ட்ஸ் என்று எடுத்துக்கொள்ள. சரி, அதே நாங்க எட்வர்ஸ் எடுக்கக்கிட்ட எங்களுக்கு அதை விளங்கப்படுத்தவே இயலாம், ப்ரெடிக்ட் பண்ணவே இயலாம். இப்படி குடிக்கிறதால இப்படி நடக்கிறண்டு கனெக்ஷன் ஒன்றே கண்டுபிடிச்சு கொள்ள ஏலாண்டா அதை நாங்க தூக்கி போடுறது அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் இருக்கும். விளங்குதா? ஓகே, இது தனியொரு ஹெட்டிங். நாங்க அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஒரு பாடமே படிக்கிறோம். விளங்குதா? அதுலயும் டைப் இருக்கு, ஏபி எல்லாம். சரி, அதுல டைப் படிப்போம். இப்ப பார்ப்போம் சைட் எஃபெக்ட்ஸ். அப்படின்னா நாங்க மறந்து குடிக்கிற நோக்கம் என்ன, கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கணும். அது கொலஸ்ட்ராலோட லெவல் குறைக்கிறதோட இன்னும் தேவையில்லாத கொஞ்சம் இஃபெக்ட்ஸையும் காட்டுது. அதைத்தான் இந்த இடத்துல எட்வாஸ்டரின் இல்லாடி ஸ்டெட்டின் சைட் எஃபெக்ட்ஸ் பாக்குறேன். சரியா? அப்ப எட்வாஸ்டரின் மட்டும் இல்ல, அது கீழே வர மெடிசின் சைட் எஃபெக்ட்ஸா ஸ்டெட்டின்ஸ் சைட் எஃபெக்ட்ஸ் தந்திரிக்கு இன்னைக்கு பார்ப்போம். அதுலயும் பாருங்க 2 பிரிச்சிருக்கு சைட் எஃபெக்ட்ஸ். என்னென்ன? Mild adverse effects, serious side effects. அது என்ன மைல்டு, சீரியஸ்? மைல்டுன்னா இந்த குறைவான பாதிப்பு. சின்ன சைடு எஃபெக்ட் நாங்க சொல்றோம், சின்ன சைடு எஃபெக்ட்ஸ். அதே சீரியஸ் என்ன கிட்ட கொஞ்சம் விபரீதமான. பெரிய அளவுல பிரச்சனை தர சைடு எஃபெக்ட்ஸ். அப்ப சின்ன சைடு எஃபெக்ட்ஸ்ல அவங்க என்ன சொல்றேன்? முதலாவது ஜிஐடி டிஸ்டர்பன்ஸ். அப்படின்னா ஜிஐடி டிஸ்டர்பன்சஸ் சமீபத்துல வரக்கூடிய நோசியா மாதிரி, அதாவது வொமிட் வர ஃபீல் ஒன்று மாதிரி, இல்லாட்டி வொமிட் வர, இல்லாட்டி டயேரியா வர மாதிரி ஜிஐடியோட சம்பந்தப்பட்ட டிஸ்டர்பன்சஸ் தான் இந்த இடத்துல சொல்லிருக்கு. சரியா? அப்ப நோசியா, வொமிட்டிங் அது மாதிரி சொல்லல. அடுத்தது என்ன, இன்சோம்னியான்னு சொல்லிருக்கு. தூக்கம் இல்லாத. ஸ்டெட்டின்ஸ் எடுக்க கிட்ட தூக்கம் போற அளவு குறையும். சரி, அடுத்தது ரேஷ். சில டைப் ஆஃப் ரேஷஸ் வரையிலும் எலர்ஜிக் ரியாக்ஷன் ஆகுது. சரியா? அது மைல்டு அளவுல சின்ன ரேஷஸ் வரையிலும். அடுத்தது சைடு எஃபெக்ட்ஸ் என்ன, மைல்டு ஆல்டர்ட் லிவர் என்சைம்ஸ். அப்படின்னா லிவர்ல உள்ள என்சைம்ட அளவு வித்தியாசப்பட்டு. அடுத்து Headache. தலைவலி வரையிலுமா. கடைசி சொல்ற மைல்ட் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் என்ன, Hyperglycemia. சொல்லுங்க. கிளைசீமியாண்டா என்ன? சுகர் லெவல் கூட குறைக்கிறது bloodல. நார்மலை விட பிளட்ல உள்ள குளுக்கோஸ் லெவல் கூட கிட்ட நான் சொல்றது என்ன, ஹைப்பர் கிளைசீமியா. அப்ப ஹைப்போகிளைசீமியாண்டா Sugar level. இந்த 2 வேர்டும் அடிக்கடி வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைப்பர்னா கூடன்னு அர்த்தம், ஹைப்பர்னா அதிகம்னு அர்த்தம். ஹைப்போண்டா குறைவுன்னு அர்த்தம். சரிதானே? அப்ப இவ்வளவு சொல்ற மைல்ட் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ், அதாவது சின்ன பிரச்சனைகள். அது இல்லாம இந்த பெரிய இல்லாட்டி நீங்க சொன்ன மாதிரி விபரீதமான பிரச்சனைகள் என்னென்ன சொல்றாங்க? Muscle effects. ஒண்ணு மசில்ல வர எஃபெக்ட்ஸ் சொல்றேன். அடுத்தது Hepatic toxicity. அப்படின்னா என்ன? ஈரல் நஞ்சாக. ஈரல் நஞ்சாகிற இல்லாட்டி ஈரல் ஃபெயிலியர் ஆகிற கண்டிஷனுக்கு போறது. லிவர் டாக்ஸிசிட்டி இல்லாட்டி லிவர் ஃபங்க்ஷன் ரெடியூஸ் ஆகிறத சொல்றேன். அடுத்தது என்ஜியோஎடிமா. அப்படின்னா என்ன? அந்த டிஷ்யூஸ் அதுல அந்த ஸ்வெல்லிங். எடிமான்னு ஒரு வார்த்தை அடிக்கடி வரும். அப்ப சொல்லுங்க, எடிமண்டா என்ன?
எடிமா கண்டிஷன்டா எடிமாண்டா வீக்கம் அடைகிற வீக்கம் அடைகிறது. சரியா? அப்ப சில சாஃப்ட் டிஷ்யூ வீங்கவும் ஏலும் நாங்க எட்வாஸ்டரின் எடுக்க கிட்ட பொதுவா இந்த லிப்ஸ் எல்லாம் இருக்குதே உதடு. அப்ப இந்த எட்வாஸ்டரின் எடுக்க எடுக்க கிட்ட அதெல்லாம் வீங்குற. சரியா? நார்மல் இருக்கிற அளவை விட வீக்கம் அடையேது. சாஃப்டா இருக்கிற டிஷ்யூஸ் இருக்குது அதெல்லாம் வீக்கம் அடையேது. சரியா? சைடு எஃபெக்ட் உண்டா? அப்ப இது கொஞ்சம் சீரியஸ். சரியா? இதுண்டா எங்கேயோ மட்டும் இல்ல மசில் எஃபெக்ட்ஸ் அடுத்து ஹெப்படைட் டாக்ஸிசிட்டி. சரியா? கொஞ்சம் பெரிய பெரிய பிரச்சனையும் உண்டு பண்ணே இல்லை சார் மத்ததை விட. ஆ, டாக்ஸிசிட்டி அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. சொல்லுங்க. ஹெப்படிக் டாக்ஸிசிட்டின்னா அதுல ஈரல்ல இல்லாட்டி லிவர்ல நச்சுத்தன்மை கூட கிட்ட ஈரல்ல உள்ள கலங்கள் என்ன செய்யற கொஞ்சம் கொஞ்சமா டெட் ஆகுற. அப்ப ஈரல் உள்ள கலங்கள் அழிஞ்சு 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 வர கிட்ட ஈரலோட ஃபங்க்ஷன் நடக்கும் குறையும். குறையும். சரியா? அப்ப சில மெடிசின்ஸ கூட எடுக்க வேணும்ன்ற ரீசன் என்ன? ஈரலுக்கு பிரச்சனை வாரன்னு சொல்றேன் இல்லையா? அப்படி கேள்விப்பட்டு இல்லையா? மெடிசின் கூட எடுக்க கிட்ட ஈரல் பழுதடைகிற இல்லாட்டி ஈரல்ல பிரச்சனை வார லிவர் ஃபெயிலியர் ஆகுறேன்னு சொல்ற. அதுதான் கூட எடுக்க கிட்ட இந்த மாதிரி டாக்ஸிசிட்டி ப்ராப்ளம் வரையிலும் லிவர்ல. சரியா? இப்ப இதுல மெயினா வருது. எல்லா மெடிசின்லயும் வார இல்ல, சில மெடிசின் நல்லாவே கூட எடுத்துக்கிட்டு தான் வரும். ஆனா இதுல எல்லாம் ஓரளவு நார்மல் டோஸ் எடுத்துக்கிட்டே இந்த சீரியஸ் சைடு எஃபெக்ட்ஸ் வருது. சரி, சார் அடிக்கடி பேராசிட்டமால் எடுக்கும்போது இது ஈரல் நான் அதே விஷயம் சொல்றேன். ஓ, அதே தான் ஹெப்படைட் டாக்ஸிசிட்டி ஆகுறேன். சரியா? சொல்லுங்க. பேராசிட்டமால் ஹவு ஆஃப்டன் வி கேன் டேக், அதாவது எவ்வளவு டைமுக்குள்ள எங்களுக்கு எடுக்க குறைஞ்சது 6 hours. 6 ஹவர்லையும் எடுக்கிற ஆகும் கஷ்டம்னா 4 ஹவர்லையும் இருக்குது. சரி, பொருத்தன் 6 ஹவர்லி இல்லாட்டி 8 ஹவர்லி ஆகும் கஷ்டம்னா 4 ஹவர்லி எடுக்கலும் பிரச்சனை இல்லை. சரி, அதுக்கு அவ்வளவு வேர்ஸான கண்டிஷனா இருக்கணுமா? அவங்களுக்கு நார்மலா தலைவலிக்கு 4 ஹவர்ஸ்க்கு ஒருக்கா 2 பெனடால் குடிக்கிறது சரியில்லை. சரி, சொல்லும் 4 ஹவர்லி இல்லாம எடுக்கிற பொதுவா கேன்சர் பேஷன்ஸ் அப்படி விளங்கு அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லையே எங்களுக்கு. அதனால 4 ஹவர்ஸ் இல்ல, 6 ஹவர்லையும் கூட எடுக்க தேவையில்லை. 8 ஹவர்லி எடுத்தாலே தாராளமா போதும். அதே நம்ம பெரசிட்டமால் கொடுக்கிட்ட பாருங்க, பொதுவா ஹாஸ்பிட்டல்ல கொடுக்குற தேவைன்னா மட்டும் எடுங்கோ. அதாவது ஒரு நாளைக்கு 3 தடவை குடிக்கணும்னு கூட கட்டாயம் இல்ல. வலி வந்தா மட்டும் எடுங்கோ, தேவைப்பட்டா மட்டும் எடுங்கன்னு தான் சொல்லித்தாரு. சரி, பாப்போம். ஸ்டேட்டின்ஸ் நான் சொன்னமே மேஜர் சைடு எஃபெக்ட் ஒன்றுல இல்லாட்டி சீரியஸ் சைடு எஃபெக்ட்ல ஒன்று தான் மசில் எஃபெக்ட். அப்படின்னா என்னென்ன பிரச்சனை வருதுன்னு பார்ப்போம். சரியா? யாராச்சும் ஒரு ஆள் ரீட் பண்றீங்களா? ரீட் பண்ணுங்க பாப்போம். இந்த ஸ்லைடர் ரீட் பண்ணுங்க யாராச்சும் ஒரு ஆள். Statins and muscle effects known to cause myalgia, myositis, myopathy, and rhabdomyolysis with acute renal impairment. Frequency of rhabdomyolysis 1 case in 100,000 treatment years. Risk factors of statins induced muscle effects, giving statins and fibrates or nicotinic acid together, renal impairment, concomitant administration of cyclosporine, hypothyroidism, alcoholics. சரி, என்ன விளங்கின? நான் டு கோஸ் ஒரு 3 வேர்ட் தந்திரிக்க. என்னென்ன? முதலாவது மயல்ஜியா. அப்படின்னா அதுக்கு பாருங்க, இந்த எல்லாம் மசில் ப்ராப்ளம் தானே. அதால பாருங்க எல்லாத்துலயும் முன்னுக்கு என்ன வேர்ட் வந்திருக்கு? மயோன்ற மாதிரி வருது தானே. அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோல. பாருங்க, மசில்ஸ்ல வர ப்ராப்ளத்தை சொல்றேன். மயல்ஜியாண்டா மசில்ஸ்ல வர பெயின். அதே மாதிரி மயோசைட்டிஸ்டா சைட்டிஸ் பொதுவாக எதுக்கு சொல்றேன்? இன்ஃப்ளமேஷன். அப்ப மசில்ல வர இன்ஃப்ளமேஷன். அப்ப மயோபேத்தின்டா மசில்ஸ் கிராம்ப். ஓ, கிராம்ப் மாதிரி அந்த இறுகி வலிக்கிற மாதிரி ஒரு பெயின் பாரு. அது
அடுத்தது முக்கியமான கொஞ்சம் டேஞ்சரான கண்டிஷன் என்னது? ரெப்டோமைலோசிஸ்டா? சர்ச் பண்ணி சரி பார்க்கலையா? மசில் டிஷ்யூ ரெப்டோமைலோசிஸ்னா என்ன? பிரேக் ஆகி என்ன நடக்குற? மசில்ஸ் அதுல வந்து உள்ள மசில்ஸ் வந்துட்டு பிரேக் ஆகி என்ன நடக்குற? நம்மளுக்கு மசில்ஸ் இருக்குது. மசில்ஸ் இருக்கு. இந்த மசில்ஸ் பிரேக் ஆகி என்ன நடக்குற? இதுல இருந்து என்ன வாரு? விளங்கல? மயோக்ளோபின் ஹார்ம்ஃபுல் புரோட்டீன்ஸ் வர. அந்த புரோட்டீன்ஸ் எதுக்கு போக பாக்குற? அப்படியே பிளட்டுக்கு பிளட்டுக்கு போக பாக்குற. சரியா? பிளட்டுக்கு போக பாக்குற. சரியா? அப்படி பிளட்டுக்கு போய் அது அடுத்தடுத்த இடங்களுக்கு வைத்து அடுத்தடுத்த ஓகனுக்கு போய் ஹார்ம்ஃபுல் எஃபெக்டா காட்டுற. எக்ஸாம்பிள் கிட்னி மாதிரி அடுத்தடுத்த ஓகனுக்கு போய் இது ஹார்ம்ஃபுல் எஃபெக்டா காட்டுற. சரியா? பாருங்க, தசை உடைஞ்சி தசை உடைய கிட்ட அதுல இருந்து ஹார்ம்ஃபுல் புரோட்டீன்ஸ் வர பிளட்டுக்கு வந்து அந்த ஹார்ம்ஃபுல் புரோட்டீன்ஸ் போய்த்து என்ன செய்யற? கிட்னி மாதிரி அடுத்த முக்கியமான அங்கங்கள்ல போய்த்து இஃபெக்டா காட்டுற, பாதிப்பை ஏற்படுத்துற. அப்ப முக்கியம் உங்களுக்கு எக்ஸாம்ல ஒரு நாளும் கேட்க போறில்ல மயல்ஜியா என்றா என்ன, வாட் இஸ் மயல்ஜியான்னு கேட்க போறில்ல, வாட் இஸ் மயோசைட்டிஸ் கேட்க போறதும் இல்ல, வாட் இஸ் மயோபதின்னு கேட்க போறில்ல. அப்ப டிசீஸ் உங்களுக்கு ஒரு நாளும் கேட்க போறில்ல. அப்ப நீங்க என்ன தெரிஞ்சு வச்சிருக்கணும்? ஸ்டெடின்ஸ் எடுத்தா இந்த கண்டிஷன் உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸா வரையிலும் ஞாபகம் வச்சுக்கொண்டா போதும். அதை விட்டுட்டு நீங்க இதை ஒவ்வொன்றையும் தோண்டி படிக்க வேணும். இந்த இடத்துல உங்களுக்கு விளங்கணும் ஒரு இன்ட்ரெஸ்டுக்காக சொன்னதுக்கு நீங்க அதை மயில்ஜியானு போட்டு என்னென்னலாம் சொல்லி வரைவிலக்கணம் எல்லாம் எழுதி பாடமாக்க தேவையில்லை. அவ்வளவுக்கும் கஷ்டப்படுத்தி கொள்ளவானும் கோர்ஸ். சரியா? அப்ப எங்களுக்கு கேட்கிற அளவுக்கு படிச்சோம்னா ஈஸி. அதை விட கூட படிக்க போனா பிரச்சனை வர கொஞ்சம் கஷ்டமாகுது. ஒன்ஸ் நீங்க எக்ஸாம்ல பாஸ் ஆன பிறகு சர்டிபிகேட் எடுத்த பிறகு லைசன்ஸ் எடுத்த பிறகு இன்னும் தோண்டி படிங்க, பிரச்சனை இல்லை. விளங்குதா? இப்ப நாங்க மெயினா படிக்கிற என்னது? லைசனுக்காக தானே. நாலேஜும் இருக்கணும் கட்டாயம். அடுத்து நாங்க பே பண்ணி கொஞ்சம் டைமையும் செலவழிச்சு கஷ்டப்படுற எண்ணத்துக்கு லைசன் எடுக்கிறதுக்காக தானே. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்டார்ட்ல படிப்போம். அதுக்கு பிறகு இன்னும் இன்ட்ரெஸ்டா இன்னும் கூட தெரியணும்னா எங்களுக்கு அங்கிட்டு பிஃபார்ம்க்கு எல்லாம் போயிருந்தானே. இப்ப பிஃபார்ம் செய்ய கிட்ட பெத்தாலஜி நீங்க படிக்கணும், பெத்தாலஜி எல்லாம் படிக்கணும். அப்ப மசில்ஸ் படிப்பீங்க, அதுல வர டிசீசஸ் என்னன்னா இல்லாட்டி டிசார்டர்ஸ் என்னென்னலாம் படிப்பீங்க. அப்ப அந்த டைம்ல விரிவா படிங்க டிசீஸ். இப்ப டிசீஸ விரிவா படிக்க தேவையில்லை. என்ன தெரிஞ்சால் போதும், இந்த மெடிசினுக்கு சைடு எஃபெக்ட்ஸா இந்த கண்டிஷன் வரும்னு தெரிஞ்சால் போதும். என்றாலும் உங்களோட இன்ஃபர்மேஷனுக்காக இது சொன்னேன். சரியா? உங்க நாலேஜுக்காக சொன்னேன். எழுதி பாடமாக்க வேண்டிய அளவுக்கு தேவையில்லை. அப்ப இங்க என்ன சொல்ற? டிஷ்யூஸ் உடைஞ்சா என்னென்ன ஹார்ம்ஃபுல் புரோட்டீன் வர அந்த புரோட்டீன் பேரெல்லாம் பாடமாக்க தேவையில்லை. விளங்குதா? ஈஸியான விஷயத்த கஷ்டப்படுத்தி கூட வரணும். சரி? அப்ப இந்த அளவு தெரிஞ்சு கொண்டால் போதும். அப்ப இந்த மசில் இஃபெக்ட்ஸ் வரையிலும் என்று சொல்றேன். அப்ப சிம்பிளா நீங்க இதை தெரிஞ்சு வச்சாலே போதும். என்ன? ஸ்டடீஸ் எடுக்கிறதால மசில்ஸ் இஃபெக்ட்ஸ் வர, மசில் சைட் எஃபெக்ட்ஸ் வரன்னு தெரிஞ்சாலே போதும். அதோட இதுகளும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ள பாருங்க பேர். சரியா? அதே நேரம் என்ன சொல்ற? ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரெப்டோமயோலைசிஸ் அப்படின்னா எவ்வளவு, அதாவது வார ரேஷோவை சொல்ற பாருங்க. இதுல எத்தனை தந்திரிக்கி? 1000 10,000? 1 lakh. 1 லட்சம் தந்திரிக்கி. அப்ப 1 லட்சம் வருஷம் இந்த எட்டோஸ்டெரினை பாவிச்சு பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்க கிட்ட. அப்ப 1 லட்சம் வருஷத்திலேயே ஒரு ஆளுக்கு தான் இந்த ரெப்டோமயோலைசிஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்ற. அப்படின்னா அவன் மறைமுகமா என்ன சொல்றான்டா, சரியான ரேயா வர சான்ஸ் சரியான குறைவு. சரி? ஆனா வந்தா ஆகும் சீரியஸ் இஃபெக்ட காட்டு. சரியா? வாரத்துக்கு சான்ஸ் ஆகவே குறைவு, ஆனா வந்தா விபரீதம் கூட. அதான் மறைமுகமா சொல்லிருக்கி. சரியா? அப்ப இந்த மசில்ஸ் இஃபெக்ட்
வாரத்தை வேற என்னென்ன விஷயங்கள் தூண்டும். அப்ப எட்வாஸ்டின் எடுக்க கிட்ட அதோட சேர்த்து இந்த விஷயங்களும் உங்ககிட்ட இருந்தா இன்னும் இந்த மசில் எஃபெக்ட் வரதுக்கு சான்ஸ் கூட்டுரு. அப்ப நார்மலா தான் 1 lakh வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிட்ட ஒரு கேஸ் வர்றதுக்கு தான் சான்ஸ் இருக்கு. ஆனா இந்த ரேஷோ மாறையிலும் நீங்க ஸ்டெடின்ஸ் எடுக்கிட்ட இதுல ஏதாவது ஒன்று உங்ககிட்ட இருந்தா சரி. அப்ப முதலாவது பார்ப்போம் என்ன, முதலாவது நீங்க ஸ்டெடின்ஸ் எடுக்கிறதோட சேர்த்து ஃபைப்ரேட்ஸ். சரியா, நீ பார்த்தா ஃபைப்ரேட்ஸ்ன்றது என்ன, இன்னொரு குரூப். சரியா, அந்த குரூப்ல ஒரு மெடிசினும் ஸ்டெடின்ஸ் ஒன்றும் சேர்த்து எடுக்க கிட்ட என்ன செய்யலும் இந்த மசில்ஸ் இஃபெக்ட்ஸ் வரதுக்கு சான்ஸ் கூட்டுரு. சரி, அதே நேரம் ஸ்டெடின்ஸோட நிகோட்டினிக் ஆசிட் எடுக்க கிட்ட அதுவும் இன்னொரு மெடிசின் தான், அதுவும் என்ன செய்யற கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கிறே தான். அது என்ன சேர்த்து எடுக்க கிட்ட இந்த மசில்ஸ் இஃபெக்ட்ஸை தார சான்ஸ் வந்துட்டு கூட்டுரு. சரி, சொன்னது ரேயாண்டு, அந்த ரேயா கொஞ்சம் கொஞ்சமா குறைய பாக்குற சான்ஸ் கூட பாக்குற. சரி, அதே நேரம் நீங்க ஃபைப்ரைட்ஸும் எடுக்க இல்ல, நிகோட்டினிக் ஆசிடும் எடுக்க இல்ல, ஆனா ஸ்டெட்டின்ஸ் தான் எடுக்கிறீங்க. உங்களோட ரீனல் இம்பேர்மெண்ட் ஆகிருந்தா, அதாவது உங்களோட கிட்னி பலவீனமாக இருந்தா, சரியா, கிட்னி நீங்க எடுக்கிற எட்டுவாஸ்டேட்டினா அனுப்புது இல்லைண்டா, அப்படின்னா உடம்புல எட்டுவாஸ்டேட்டின் என்ன செய்ய பாக்குற, அப்படியே தேங்க பாக்குற, விளங்குதா, ஸ்டோர் ஆக பாக்குற. அப்ப நீங்க எட்டுவாஸ்டேட்டின் தொடர்ந்து எடுக்க 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 உடம்புல எட்டுவாஸ்டேட்டின் அளவு கூட 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 இந்த கண்டிஷன் வர பாக்குற. சரி, இந்த சைட் எஃபெக்ட்ஸை தர பாக்குற. இப்ப ரீனல் இம்பேர்மெண்ட் இருக்க கிட்டையும் ரிஸ்க் ஃபேக்டர் இல்லாட்டி இந்த ஃப்ரீக்வன்சி கூட்டி காட்ட பாக்கு. அதே நேரம் சைக்ளோஸ்போரின்ன்ற இன்னொரு மெடிசின், விளங்குதா, இம்யூனோ சப்ரஸ் பண்ற ஒரு மெடிசின், உங்களோட இம்யூனிட்டியை குறைக்கிற ஒரு மெடிசின் சைக்ளோஸ்போரின்ன்றது. இப்போ அதோட சேர்த்து நீங்க ஸ்டெடின்ஸ் எடுக்க கிட்டையும் உங்களுக்கு மசில் எஃபெக்ட் வரதுக்கான சான்ஸ் கூட்டுரு. சரியா, அதே நேரம் உங்களோட தைராய்டு கிளாண்ட் ஒழுங்கா வேலை செய்யாம உடம்புல இருக்கிற தைராய்டு அளவு குறைய கிட்ட, அதை நான் சொல்றேன் ஹைப்போ தைராய்டிசம். சரியா, தைராக்சின் அளவு குறைய கிட்ட அந்த டைம் நீங்க ஸ்டெடின்ஸ் எடுக்க கிட்டையும் மசில்ஸ் இஃபெக்ட்ஸ் வரதுக்குரிய சான்ஸ் கூட்டுரு. அதே நேரம் நீங்க ட்ரிங்க் பண்ணினா, ஸ்டெடின்ஸ் எடுத்துக்கொண்டே ட்ரிங்க் பண்ணினா சேம் டைம் உங்களுக்கு என்ன வரையிலும் இந்த மசில்ஸ் இஃபெக்ட்ஸ் வரதுக்குரிய சான்ஸ் கூட. சரியா, நார்மலா தான் ஒரு நார்மல் பேஷண்ட்டுக்கு தான் என்னது 1,00,000 வருஷத்துல ஒரு கேஸ் தான் ஃபைல் ஆகிடும். ஆனா இது மாதிரி ப்ராப்ளம்கள் இருந்தா இல்லாட்டி இது மாதிரி விஷயங்கள் உங்களோட பக்கம் இருந்தா இந்த ஃப்ரீக்வன்சி இன்னும் கூட, விளங்குதா, இன்னும் கிட்டே ஆகிடும். சரிதானே, அதாவது மசில் எஃபெக்ட் பார்த்துக்குரிய சான்சஸ் கூடும்னு சொல்ற இந்த விஷயத்தோட நீங்க ஸ்டெடின்ஸ் எடுக்க கிட்ட சொல்லி விளங்குதா இல்லாட்டி ஃபாஸ்டா சொல்றேனா? விளங்குது சார். சரியா, ஃபாஸ்டா செய்யறீங்களா பாருங்க. கிட்டத்தட்ட 1 hour ஆச்சு, ஒரு 2-3 ஸ்லைடு தான் பார்த்துருச்சு. சரி, இதை விட நாங்க கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிக்கொள்ளணும், இல்லாட்டி 1 year கோர்ஸ் 2 years படிக்க வர 20 months தியரி தான் படிக்க வரும். கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிக்கொள்வோம். சரி, இப்போ ஆரம்ப கட்டம் தானே, போக போக நீங்க அந்த ட்ரக்குளுக்கு வரைக்கிட்டே இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிக்கொள்றது ஈஸி. ஆரம்பத்திலேயே ஃபாஸ்ட் பண்றதை விட முன்னுக்கு போகிட்ட ஒவ்வொரு கிளாஸ்ல முன்னுக்கு, அதாவது நீங்க எக்ஸாம் கிட்டே ஆகிட்ட எல்லாம் கொஞ்சம் ட்ரக்குக்கு வரகிட்ட ஃபார்முக்கு வரகிட்ட ஒவ்வொரு கிளாஸ்ல ஒவ்வொரு ஹெடிங் முடியும். இப்போ ஹைப்பர் எபிடிமி எல்லாம் இவ்வளவு வச்சு ஓட்ட வேண்டிய பாடம் இல்ல, சின்ன பாடம். இது ஸ்டார்ட்ல செய்யறதாலதான் இவ்வளவு இழுத்து செய்யற. இதே கடைசி கட்டம் இந்த ஹைப்பர் எபிடிமி நாங்க செஞ்சிருந்தா ஒரே கிளாஸ்ல முடியும். சரி, ஒரே கிளாஸ்ல முடிஞ்சிருக்கு. அப்ப பார்ப்போம் இந்த ஸ்டேட்டின்ஸ் இண்டிகேஷன்ஸ் என்ன, கோஷன்ஸ் என்ன, அடுத்து கண்ட்ரா இண்டிகேஷன்ஸ் என்னென்ன விளங்குதா, அதுக்கு மாதிரி சொல்லுங்க. இண்டிகேஷன் தான் என்ன, கோஷன் தான் என்ன, கண்ட்ரா இண்டிகேஷன் தான் என்ன, முதல்ல சொல்லுங்க. இண்டிகேஷன்ஸ் என்ன? சொல்லுங்க, பெச் 5-6 சொல்லுங்க. இண்டிகேஷன் தான் என்ன, வராம தடுக்கிற condition. கோஷன்ஸ் தான் எச்சரிக்கை காரணங்கள் அது. கண்ட்ரா இண்டிகேஷன் தான் யார் யார் எடுக்க கூடாது. ஆமா.
கண்ட்ரா இண்டிகேஷன் மட்டும் சரியான ஆன்சர் வந்து கண்ட்ரா இண்டிகேஷன்டா இந்த ஸ்டெட்டின்ஸ் யார் எடுக்கப்படாது, சரியா? எடுக்கவே படாது. யாருன்றதான் கண்ட்ரா இண்டிகேஷன் சொல்றேன். இப்போ ஒரு மெடிசின் கண்ட்ரா இண்டிகேஷன்டா அந்த ஆட்கள் அந்த மெடிசின் எடுக்கக்கூடாது. இப்ப நாங்க ஸ்டெட்டின்ஸ் கண்ட்ரா இண்டிகேஷன் தானே பாக்குறோம். அப்ப ஸ்டெட்டின்ஸ் மெடிசின் இந்த கொஞ்சம் பேத்துக்கு நாங்க கொடுக்கவே படாது. அப்ப எக்ஸாம்ல டிரெக்டாவே கேட்பாங்க, இந்த கண்ட்ரா இண்டிகேஷன் ஃபார் ஸ்டெட்டின்ஸ் கீழே ஒரு 5 ஆன்சர் தர கிட்ட இதுகள் இருந்தா மட்டும் நீங்க ட்ரூ கொடுக்குறது, வேற என்னமாவது சொல்லியிருந்தா ஃபால்ஸ். சரிதானே? இப்ப கண்ட்ரா இண்டிகேஷனுக்கு நீங்க சொன்ன விஷயம் சரி, என்ன யாருக்கு கொடுக்கவே படாது. கோஷன்ஸ்டா யாருக்கு இந்த மெடிசின் கொடுக்க கிட்ட என்ன செய்யணும்? கவனமா பார்த்து கொடுக்கணும். கவனமா பார்த்து கொடுக்கணும் இந்த மெடிசின் யாருக்கு. அப்ப இது 2 வித்தியாசம் விளங்குமோ. இவங்களுக்கு கொடுக்கலும் கோஷன் என்று சொல்ற ஆட்களுக்கு, ஆனா கவனமா பார்த்து கொடுக்கும் விளங்குதா. கொஞ்சம் டோஸை கீச மாத்தி, அதாவது எடுக்கிற டோஸை குறைச்சி, இல்லாடி கூற்றையில பொதுவாக குறைச்சி, ஃப்ரீக்வன்சியை குறைச்சி, அப்படி ஸ்பெஷல் கேரோட கொடுக்கலும் கோஷன்ஸ் உள்ள ஆட்களுக்கு. ஆனா கண்ட்ரா இண்டிகேஷன்ஸ்க்கு ஒன்றும் செஞ்சும் கொடுக்கலாம் விளங்குதா. இவங்களுக்கு இந்த மெடிசின் எடுக்கலாம், சரி, இவங்களுக்கு எடுக்கலும், ஆனா கொஞ்சம் கவனத்தோட கொடுக்கும். அப்ப இண்டிகேஷன்ஸ்டா இந்த டைப் பீப்புளுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த மெடிசினே என்ன செஞ்ச கண்டுபிடிச்சிருக்கு. இல்லாட்டி இந்த டிசீஸுக்காக தான் இந்த மெடிசினை கண்டுபிடிச்சிருக்கின்ற மாதிரி. அதாவது என்னென்ன டிசீஸுக்கு இந்த மெடிசினை கொடுக்குற விளங்குதா, அதை தான் நாங்க இண்டிகேஷன் சொல்றோம். பெனடோல் நாங்க என்னென்ன ரீசனுக்காக குடிக்கிற சொல்லுங்க. பெனடோல் நாங்க என்னென்ன ரீசனுக்காக குடிக்கிற? ஹெடேக் இல்லாமக்கிறது குறைக்கிற, வேற ஃபீவரை குறைக்கிறது குடிக்கிற, வேற பாடி பெயின் வந்தா யாரும் குடிக்கிற இல்லையா? குடிக்கிற. அப்ப பெனடோல் இண்டிகேஷன்ஸ் என்னன்னா ஃபீவர், ஹெடேக், அடுத்தது பாடி பெயின் அப்படி சொல்லியிருந்தாங்க. அப்ப பெனடோல் எதை குணப்படுத்த குடிக்கிற. அதே மாதிரி இண்டிகேஷன்ன்றது அதுதான். இப்ப இந்த மெடிசினை என்னென்ன தேவைக்காக எடுக்குது விளங்குதா, அதைத்தான் நாங்க இண்டிகேஷன் சொல்ற. எந்தெந்த நோய்க்காக அந்த மெடிசினை எடுக்கிற, அதுதான் அந்த மெடிசின் இண்டிகேஷன். அப்ப சொல்லுங்க, ஸ்டெட்டின் இண்டிகேஷன்ஸ் என்னென்ன தந்திருக்கீங்க? Primary hypercholesterolemia, hyperlipidemia, prevention of cardiovascular events. நாங்க பார்த்தோமே பிரைமரி செகண்டரி என்று. அதுல பிரைமரிக்கு மெயினா கொடுக்கறது பிரைமரி ஹைப்பர்லிபிடீமியாக்கு, அடுத்தது ஹைப்பர்லிபிடீமியாக்கு, செகண்டரிக்கும் சேர்த்தே சொல்ற. சரி, அடுத்தது கார்டியோவெஸ்குலர் ஈவென்ட்ஸை ப்ரிவென்ட் பண்ற அப்படின்னா கார்டியோவாஸ்குலர் டிசீஸ். ஒரு தடவை இந்த ஹார்ட் அட்டாக் எல்லாம் வருது, எம்ஐ எல்லாம் வந்தா திரும்ப வர்றதுக்கு சான்சஸ் கூட அவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் கொலஸ்ட்ரால் லெவல், அடுத்தது பிளட் பிரஷர் எல்லாம் கண்ட்ரோல்லே வச்சிருக்கும். கூடனாதான் குறைக்கணும் மட்டும் இல்ல, கண்ட்ரோல்லே வச்சிருக்கும். அவங்களுக்கு சான்சஸ் கூட செகண்ட் டைம் அட்டாக் வர்றதுக்கு சான்சஸ் கூட. அப்ப அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் ஆகும் கூட ஆட்டியும் கூட இந்த ஸ்டெட்டின்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க விளங்குதா, எட்வஸ்டென் எல்லாம் கொடுப்பாங்க. சரி, அப்ப இண்டிகேஷன் 3 தந்திரிக்கு இந்த இடத்துல இவங்களுக்கு இந்த மெடிசின் கொடுக்குற. அடுத்த கோஷன், இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு நாங்க கொடுக்குறோம்டா மிச்சம் கவனத்தோட கொடுக்கணும். யார் சொல்ற? முதலாவது ஹெப்படிக் இம்பேர்மெண்ட் உள்ள ஆட்களுக்கு, அதாவது யார்ட லிவர் வந்துட்டு பலகீனமாயிருக்கோ அவங்களுக்கு கொடுக்க கிட்ட கட்டாயம் கவனிச்சு கொடுக்கணும். அடுத்தது heavy alcohol use. ஆல்கஹால் யூஸ் ஹெவியா பாவிக்கிற ஆட்கள், இல்லாட்டி ஆல்கஹால் ஹெவியா யூஸ் பண்ற ஆட்களுக்கு கட்டாயம் கவனிச்சு கொடுக்கணும். நாங்க மேல பார்த்தோம் தானே, ஆல்கஹாலிக்ஸ்க்கு எட்வஸ்டென் கொடுக்க கிட்ட குயிக்கா என்ன வர பார்க்கும், மசில்ஸ் எஃபெக்ட் வர பார்க்கும். சரி, அப்ப அவங்களுக்கும் நாங்க கவனமா தான் கொடுக்கணும். அடுத்தது Hemorrhagic stroke.
பிளட் பிரெயினுக்கு பிளட் போகாம ஸ்ட்ரோக் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுவும் ஹெமரேஜிக்னா நாடி நாளம் வெடிச்சு அந்த இடத்துல பிளட் கசிஞ்சு பிரெயினுக்கு பிளட் போகாம இருக்கிற கண்டிஷன், அந்த மாதிரி உள்ள பேஷண்ட்ஸ்க்கும் கவனத்தோட கொடுக்கணும்னு சொல்றேன். அடுத்தது கண்ட்ராஇண்டிகேஷன் யார் யாருக்கு கொடுக்கப்படாது? முதலாவது யார் சொல்றேன்? மயோபதி இருக்கிற பேஷண்ட்ஸ் பிரசன்ட் ஆயிடும். ஆல்ரெடி அவங்களுக்கு மயோபதி இருக்கு, எங்களுக்கு தெரியும். ஸ்டெட்டின்ஸ் எடுக்க கிட்ட அவங்களும் போய் என்ன செய்யலும், மயோபதிய ஒன்று பண்ணலும். அப்ப ஆல்ரெடி மயோபதி இருக்குது, இப்ப நான் அட்வாஸ்டின் எடுத்தா அது இன்னும் சிவியர் ஆகுமா இல்லையா? அதால அவங்களுக்கு அட்வாஸ்டின் கொடுக்கலாம், இல்லாட்டி ஸ்டெட்டின்ஸ் கொடுக்கலாம். அடுத்தது பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு கொடுக்கலாம். அடுத்தது பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ்க்கு கொடுக்கலாம். அடுத்தது ஆல்ரெடி லிவர் டிசீசஸ் இருந்தா அவங்களுக்கும் கொடுக்கலாம். ஏன் நாங்க சொன்னோமே ஸ்டெட்டின்ஸ் எடுக்க கிட்ட ஹெப்படிக் டாக்ஸிசிட்டி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆல்ரெடி எங்ககிட்ட லிவர் டிசீஸ் இருந்தா இன்னும் நாங்க ஸ்டெட்டின் எடுக்க கிட்ட இன்னும் அந்த டிசீஸ் சிவியர் ஆகும். அப்ப இந்த இடத்துல எம்சிக்கு கொஞ்சம் இருக்கி அதெல்லாம் விளங்கப்படுத்த இல்ல. இந்த அடுத்த பாயிண்ட்ஸ் முடிஞ்சா இதை விளங்கப்படுத்துவோம். அப்படி விளங்கப்படுத்த சான்ஸ் கிடைக்காட்டி நீங்க இதை ட்ரை பண்ணி ஆன்சரை அனுப்ப பாருங்க. சரியா? மேலுள்ள ஸ்லைட்ல ஆன்சர்ஸ் இருக்கும், சிலதுகள் இல்லட்டா சர்ச் பண்ணி சரி ட்ரூவா ஃபால்ஸ் வந்து மார்க் பண்ணி அனுப்ப பாருங்க. இப்ப பார்ப்போம் ரெண்டாவது குரூப். அதுக்கு சொல்லுங்க, முதலாவது குரூப்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா? இந்த 4 ஸ்லைட்லையும் 1 2 3 4 5 ஸ்லைடு, இந்த 5 ஸ்லைட்லையும் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா? ஸ்டெடின்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் டவுட்ஸ் இருக்குதுன்னா கேளுங்கோ. யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு நினைக்கிறேன், ஏண்டா யாரும் கேட்காத தாது. ஓகே, செகண்ட் குரூப் போவோம். யாராச்சும் விலங்கு இல்ல? யாராவது கேட்டீங்களா, கதைச்சிங்களா? சரி, ஓகே. யாராச்சும் ரீட் பண்ணுங்க பார்ப்போம் ஃபைப்ரேட்ஸை பத்தி. Fibrates, mode of action. Agonist of peroxisome proliferator activated receptor PPAR alpha, stimulates lipoprotein lipase and increases hydrolysis of VLDL in muscle, also reduce hepatic VLDL production and increase hepatic LDL uptake. Therefore, fibrates markedly reduce VLDL, triglyceride declines by 20 to 30%, modestly reduce LDL cholesterol 10 to 15%, modestly increase HDL cholesterol. சரியா? பாருங்க, HMG CoA reductase அதாவது ஸ்டெட்டின்ஸ் வந்துட்டு எப்படி கொலஸ்ட்ரால் லெவலை குறைச்சுன்னு பார்த்து, அதே மாதிரி இப்ப ஃபைப்ரேட்ஸ் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். சொல்லுங்க. இந்த இடத்துலயும் ஃபைப்ரேட்ஸ் பைத்து என்ன செய்யுது, ஒரு ரிசெப்டர் செய்தா என்ன செய்யுது, ஒரு ரிசெப்டரை எகோனிஸ்ட் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம்? முதல் நாங்க பார்த்தா இன்ஹிபிட் பண்ணுதுண்டு, இங்க எகோனிஸ்ட் பண்றா ஸ்டிமுலேட் பண்ற. சரி, ஸ்டிமுலேட் பண்ற. சரி, எந்த ரிசெப்டர்? ரிசெப்டர் பேர் என்ன? பெராக்சிசோம் proliferator activated receptor. ஆக்டிவேட்டட் ரிசெப்டர் அல்பாவா, இங்க ஏ மட்டும் வந்து அல்பான்னு மாத்திக்கோங்க. அத ஷார்ட்டா சொல்லலும்னா எப்படி சொல்லலும்? PPAR அல்பா. விளங்குதா? அந்த ரிசெப்டர் என்னத்துக்கு பொறுப்பாம்? சரியா? அந்த ரிசெப்டர்ல போயிட்டு இவங்க சேர்ந்து ஆக்டிவேட் ஆக்கினா, சரியா, எகோனிஸ்ட் பண்ணினா, இதுதான் அந்த ரிசெப்டர் என்ன? PPAR.
இந்த ரிசெப்டர்ல பிபிஏஆர் அல்ஃபா இந்த ரிசெப்டர்ல போயிட்டு ஃபைப்ராய்ட் உண்டு, சரியா? ஃபைப்ராய்ட் உண்டு இணைஞ்சி இதை ஆக்டிவேட் பண்ணினா என்ன நடக்கும் சொல்லுங்க. அடுத்த பாயிண்ட் தந்திருக்கி. இது என்ன செய்யும்? இன்னொரு என்சைம ஸ்டிமுலேட் பண்ணும். அந்த என்சைம் பேர் என்ன? lipoprotein லிப்போ புரோட்டீன் லிபேஸ், சரியா? இந்த என்சைம் எங்க இருக்குன்னா மசில் சொல்லுக்கு இருக்கு, விளங்குதா? மசில் சொல்லுக்கு இருக்கு. இப்ப நாங்க படிச்சதை ஞாபகம் படுத்தியோங்க. பிளட்ல உள்ள கொலஸ்ட்ரால் அடுத்த ஓர்கன்ஸ்க்கு போகலும் தானே, அப்ப எதுக்கும் போகலும் மசில் சொல்லுக்கும் போகலும். மசில் சொல்லுக்கு அந்த கொலஸ்ட்ரால் வரக்கிட்ட எல்டிஎல் இல்லாட்டி விஎல்டிஎல் வரக்கிட்ட இந்த லிப்போப்ரோட்டீன் லிபேஸ் தான் என்ன செய்யும்டா அதில் உள்ள மசில் வர எல்டிஎல் இல்லாட்டி விஎல்டிஎல் உள்ள கொலஸ்ட்ரால உடைக்கிறது, விளங்குதா? உள்ளுக்குள்ள கொலஸ்ட்ரால லிப்பிட உடைக்கிறது இந்த என்சைம். பாருங்கோ, அதை ஸ்டிமுலேட் பண்ற. அப்ப அதை ஸ்டிமுலேட் பண்ணா கூட கூட விஎல்டிஎல் என்ன நடக்கும் சொல்லுங்க? உடஞ்சி படும். அப்ப பிளட்ல உள்ள விஎல்டிஎல் அளவு குறையும். பாருங்க, திரும்பவும் சொல்றேன் ஆரம்பத்திலிருந்து. இந்த இடத்துல ஒரு ரிசெப்டர் சம்பந்தப்படுற, அதே நேரம் ஒரு என்சைம் சம்பந்தப்பட்ட ரிசெப்டர் பேர் என்ன? PPAR alpha. PPAR alpha, சரியா? அதே நேரம் இன்னொரு என்சைம் சம்பந்தப்படுற, அந்த என்சைம்ல பேர் என்ன? Lipoprotein lipase. லிப்போப்ரோட்டீன் லிபேஸ். பாருங்க, என்சைம்ல பொதுவா ASE என்ன முடியும், அதை வச்சு அது ஒரு என்சைம் கண்டுபிடிக்கிறது, சரியா? அப்ப மசில்ஸ்ல பாருங்க, வெளியில இந்த ரிசெப்டர் இருக்கு. மசில்ஸ் உள்ளுக்கு என்ன இருக்கு? இந்த என்சைம் இருக்கு. அப்ப இந்த ரிசெப்டர்ல நாங்க எடுக்கிற ஃபைப்ராய்ட் இந்த இடத்துல சேரக்கிட்ட இது ஆக்டிவேட் ஆகுற, இது பூஸ்ட் ஆகுற, ஆக்டிவேட் ஆகி இது யாரு ஸ்டிமுலேட் பண்ற? லிப்போப்ரோட்டீன் லிபேஸ ஸ்டிமுலேட் பண்ற. அப்ப அத ஸ்டிமுலேட் பண்ணக்கிட்ட பிளட்ல இருந்து கூட கூட என்ன நடக்கும்? கூட கூட விஎல்டிஎல் அதிகமா விஎல்டிஎல் மசில் சொல்லுக்கு அது என்ன நடக்கும்? விஎல்டிஎல் உடையும், விளங்குதா? உடைஞ்சி கொலஸ்ட்ரால் மெட்டபாலிசம் நடக்கும், சரி? கொலஸ்ட்ரால் உடைக்கும். அப்ப விஎல்டிஎல் அதிகமா மசில் சொல்லுக்கு எடுத்து உடைய கிட்ட பிளட்ல உள்ள விஎல்டிஎலுக்கு என்ன நடக்கும்? குறையும். அவ்வளவுதான் ஃபைப்ரேட்ஸ்ல வேலை. நாங்க HMG கோரைடெக்டர்ஸ்க்கு மெயினா நிறைய படிச்சோம், ஆனா ஃபைப்ரேட்ஸ்க்கு அவ்வளவு இல்லை, விளங்குதா? சொல்லுங்க பாப்போம், யாருக்கு சொல்லலும்? இப்ப சொல்லுங்க பாப்போம், பார்க்காம யாராச்சும் ஒரு சரியா சொல்லாடி பாருங்க, ட்ரை பண்ணுங்க பாப்போம். PPAR alpha மசிலோட இணைஞ்ச ரிசெப்டர் மசிலோட இணைஞ்சிக்கும். அதுல என்சைம் லிப்போப்ரோட்டீன் லிபேஸ் அது காணப்பட்டு அதுல தொழிலால பிளட்ல இருந்து விஎல்டிஎல் மசிலுக்குள்ள அகத்துறிஞ்சப்படும். அதனால பிளட்ல விஎல்டிஎல் அளவு குறைவடையும். நாங்க கதைக்கிற மெடிசின் சம்மந்தப்படவே இல்லையே. நாங்க ஃபைப்ரேட்ஸ் தான் எடுத்து அது ஒண்ணுமே செய்ய இல்லையே. ஃபைப்ரேட் கதையிலே வர இல்லையே. ஃபைப்ரேட்டை சரி, PPAR alpha ஃபைப்ரேட்டை வாங்கி கொள்ளும். அத ஃபெஸ்ட்டுக்கு சொன்னால் சரி. அப்ப ஃபெஸ்ட்டுக்கு என்ன செய்யும்? நாங்க எடுக்கிற ஃபைப்ரேட் எந்த இடத்துல பைண்ட் ஆகும்? PPAR alpha என்ற ரிசெப்டர்ல பைண்ட் ஆகும். பைண்ட் ஆகிறதால இந்த ரிசெப்டர் என்ன நடக்கிற? ஸ்டிமுலேட் ஆகுற, ஆக்டிவேட் ஆகுற. அப்ப இவரு பேத்து செய்திய சொல்ற யாருக்கு? இவரு பேத்து இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கிற லிப்போப்ரோட்டீன் லிபேஸ எழுப்பாட்டி விட்டுற, தட்டி எழுப்பி விட்டுரு. சரி வேற இருக்கேன் லிப்போப்ரோட்டீன் லிபேஸ ஸ்டிமுலேட் பண்ற.
சரி, வேலை வந்திருக்கு. விஎல்டிஎல கொஞ்சம் அழிச்சு போடணும். லிப்போ புரோட்டீன் லிபேஸ ஸ்டிமுலேட் பண்ணி எழுப்புனதும் லிப்போ புரோட்டீன் லிபேஸ் என்ன செய்யற, பிளட்ல இருந்து விஎல்டிஎல எடுத்து அது மசில் சூலுக்கு எடுத்து உடைச்சி போட்டுற. விளங்குதா? உடைச்சி போட்டுரு, பிரேக் டவுன் பண்ற. இப்ப சொல்லுங்க பாப்போம், திரும்ப இருக்கா? ஆரம்பிக்கணும் இப்படி. நாங்க எடுக்கிற ஃபைப்ராய்ட்ஸ் இதுக்கு நீங்க கண்டினியூ பண்ணி சொல்லுங்க. நாங்க இருக்கிற ஃபைப்ராய்ட் வந்து பிபிஏஆர் அல்ஃபாவோட இணைஞ்சு அது ஸ்டிமுலேட் ஆகி அது வந்து லிப்போப்ரோட்டீன் லிபேஸ வந்து ஆக்டிவ் ஆக்கினோடனே பிளட் உள்ள விஎல்டிஎல் வந்து அதை வந்து நாங்கள் அந்த எடுத்து அதை டக்குந்து அந்த உடைக்கிறதால பிளட் உள்ள விஎல்டிஎல் அளவு குறையும். ஓகே, இன்னொரு ட்ரை பண்ணுங்க பாப்போம். இன்னும் யார்? சரி, ஒரு ஆள் நீங்க சொன்னது சரி. அதே மாதிரி இன்னொரு மசிலுக்கு வெளியில வந்து பிபிஏஆர் அல்ஃபாண்ட ரிசெப்டர் இருக்கு. மசிலுக்குள்ளுக்க லிப்போப்ரோட்டீன் லிபேஸ் என்சைம் இருக்கு. பிபிஏஆர் அல்ஃபா வந்து ஃபைப்ராய்டை வாங்கி அது ஸ்டிமுலேட் ஆகி லிப்போப்ரோட்டீன் லிபேஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். அதால பிளட்ல உள்ள விஎல்டிஎல்ல வந்து லிப்போப்ரோட்டீன் லிபேஸ் மசிலுக்குள்ள எடுத்து உடைச்சிடும். இதனால பிளட்ல விஎல்டிஎல் அளவு குறையும். தானே? அவ்வளவுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ். அப்ப பாப்போம் இப்ப இது என்ன மாதிரி சொல்லிருக்கேன். ரீட் பண்ணுங்க பாப்போம். மோட் ஆஃப் ஆக்ஷன். Agonist of peroxisome proliferator activated receptor A alpha, PPAR alpha, stimulates lipoprotein lipase and increases hydrolysis of VLDL in muscle, also reduce hepatic VLDL production and increase hepatic LDL uptake. Therefore, fibrates markedly reduce VLDL, triglyceride declines by 20 to 30%, mostly reduce LDL cholesterol 10 to 15%, modestly increase HDL cholesterol. ஓகே, கொஞ்சம் இருங்க. ஓகே, அப்பா இருக்கோ நாங்க HMG கோஎரிடேட்டஸ் அதாவது ஸ்டேட்டின்ஸ்க்கும் பாருங்க மெயினா உண்ட கதைச்சு எப்படி லிவர்ல கொலஸ்ட்ராலோட அளவு குறைக்கிறண்டு. அது இல்லாம நாங்க என்ன சொன்னதே HDL அளவு கூட்டுற, TGD அளவு குறைக்கிறண்டு. அதே மாதிரி ஃபைப்ரேட்ஸ் நாங்க மெயினா படிக்கிறது இது VLDL அளவு குறைக்கிறது. சரியா? பிளட்ல உள்ள VLDL அளவு குறைக்கிறது. எப்படி? PPAR அல்ஃபாவை ஆக்டிவேட் பண்ணி அது மூலமா லிப்போப்ரோட்டீன் லிபேஸ் ஸ்டிமுலேட் பண்ணி VLDL உடைவை தான் சொல்ற ஹைட்ரோலைசிஸ். சரியா? நீர்ப்பாப்பு தாக்கத்தை கூட்டி அதை உடைச்சு போட்டுற. அதால பிளட்ல உள்ள VLDL அளவை குறைக்கிற. சரிதானே? அதுதான் மெயின் ஃபங்க்ஷன். சரியா? மெயின் மோட் ஆஃப் ஃபங்க்ஷன். அதே நேரம் அது இல்லாம இன்னும் என்னன்னு செய்தாம், லிவர்ல VLDL ப்ரொடக்ஷனை குறைக்கிற அதே நேரம் லிவர்ல LDL அப்டேக் ரீஅப்டேக்க கூட்டுற. சரியா? அதுவும் எக்ஸ்ட்ரா செய்து. நாங்க முதல் ஸ்டேட்டிங்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா படிச்சோமே, TGD அளவை குறைக்கிற அதே நேரம் HDL அளவு கூட்டட்டு. அதே மாதிரி ஃபைப்ராய்ட்ஸ் எக்ஸ்ட்ரா செய்யற வேலை இது ரெண்டு. இதை விளங்கப்படுத்துறது கஷ்டம். இதை விளங்கப்படுத்திலும் அதைத்தான் நாங்க படிக்கோமே. அப்ப இப்படி செய்யறதால ஃபைப்ராய்ட்ஸ் என்ன செய்யுதுன்னு பாருங்கோ, மார்க்லி அதாவது மெயினா VLDL அளவு குறைக்குது. பிளட்ல உள்ள VLDL அளவு குறைக்குது. அதே நேரம் குறைவா மொடஸ்ட்லி LDL அளவை குறைக்குது. அதே நேரம் மொடஸ்ட்லி அது குறைவா HDL அளவை கூட்டுது. மெயினா இது செய்யுது. அதே நேரம் கொஞ்சம் கொஞ்சம் இதையும் செய்யுதுன்னு சொல்லிருக்கு. விளங்குதா? மெயினா கூடுதலா இதை செய்யற அதே நேரம் கொஞ்சம் கொஞ்சம் இதையும் செய்யுதுன்னு சொல்லிருக்கு. மார்க்லி மொடஸ்ட்லி என்ற அதை தான் சொல்லிருக்கு. சரிதானே? பாப்போம் யூசஸ் ஆஃப் ஃபைப்ரேட்ஸ். குயிக் ஒரு ரீட் பண்ணுங்க பாப்போம்.
அதாவது இங்க இண்டிகேஷன்ஸ் தந்திருக்கா மறைமுகமா இண்டிகேஷன் யார் யாருக்கு யூஸ் பண்ற யாராச்சும் ஒரு ரீட் பண்ண பார்ப்போம். Uses of fibroids. ஓகே Severe hypertriglyceridemia, triglycerides 800 milligram per day. Drug of choice for mixed hyperlipidemia, elevated cholesterol plus triglycerides in multi-drug therapy for drug-resistant hyperlipidemia, but will increase the risk of rhabdomyolysis. என்ன சொல்ற முதலாவது கொலஸ்ட்ராலையும் நாங்க அதாவது லிபிட்லையும் டைப்ஸை பார்த்தோம் தானே, அதுல ட்ரைகிளிசரைட் பார்த்தோம் தானே டிஜி. அப்ப பிளட்ல மெயினா டிஜி கூடி கொலஸ்ட்ரால் அதாவது ஹைப்பர்லிபிடிமியா வந்திருந்தா அந்த பேஷண்ட்ஸ்க்கு சரியா எங்களுக்கு ஃபைப்ரைட்ஸை யூஸ் பண்ணலாம். ஏன்னா நாங்க மெயினா பார்த்தோம் என்ன மார்க்லி ரிடியூஸ் விஎல்டிஎல் அப்படின்னா விஎல்டிஎல்ல கூடுகிறது டிஜி சரியா. அப்ப 20 to 30% டிஜியை குறைக்கும், ட்ரைகிளிசரைட்ஸை குறைக்கும் சரி. அத்தனை மெயின் ஃபங்க்ஷனே. அப்ப எங்களுக்கு ஃபைப்ரேட்ஸை மெயினா யூஸ் பண்ணலும். கொலஸ்ட்ரால் கூடன்னு நாங்க சொல்ற அப்படின்னா அவங்களோட பிளட்ல டிஜி தான் கூட இருக்கின்றா. பிளட்ல டிஜி கூடையாகி ஹைப்பர்லிபிடிமியா கண்டிஷன் வந்திருந்தா அவங்களுக்கு ஸ்டெட்டின்ஸை விட ஃபைப்ரேட்ஸ் கொடுக்கறது பொறுத்து சரிதானே. அடுத்தது என்ன சொல்ற ட்ரக் ஆஃப் சாய்ஸ் ஆஃப் மிக்ஸ்ட் ஹைப்பர்லிபிடிமியா. மிக்ஸ்ட் ஹைப்பர்லிபிடிமியாண்டா கொலஸ்ட்ராலும் கூட டிஜியும் கூடண்டா ஸ்டெட்டின்ஸை கொடுக்கறத விட ஃபைப்ரேட்ஸ் கொடுக்கறது நல்ல விளங்குதா. தனியா கொலஸ்ட்ரால் மட்டும் கூடண்டா ஸ்டெட்டின்ஸை கொடுக்கறது பொருத்தம். அதே நேரம் தனியா டிஜி மட்டும் கூடண்டா ஃபைப்ரேட்ஸ் கொடுக்கறது தான் பொருத்தம். அதே நேரம் கொலஸ்ட்ராலும் கூட டிஜியும் கூடண்டா அப்பையும் ஃபைப்ரேட்ஸ் கொடுக்கறது தான் பொருத்தம் சரியா. அதே நேரம் ஃபைப்ரேட்ஸை தனியா கொடுக்கறத விட என்ன செய்யணும் ஸ்டெட்டின்ஸோடையும் சேர்த்து இல்லாட்டி அடுத்த குரூப் ஆஃப் மெடிசினோடையும் சேர்த்து கொடுக்கறது பொருத்தம். என்றாலும் ஸ்டெட்டின்ஸோட சேர்த்து கொடுக்க கிட்ட நாங்க பார்த்தோம் தானே மசில்ஸ் இஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் கூட்டுரு விளங்குதா. அந்த 3 பாயிண்ட்டும் சொல்லிருக்கி. விலங்கு இல்லைன்ற ஆட்கள் யாரும் இருந்த இந்த 3 பாயிண்ட்ல ஏதாச்சும் ஒன்று சரி. தேர்ட் பாயிண்ட் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதாவது தனியா ஃபைப்ரேட்ஸை எடுக்கிறதுக்கு பதிலா நாங்க அடுத்த 5 குரூப் படிச்சோம் தானே, மொத்தமா 5 குரூப் படிச்சு அப்ப ஃபைப்ரேட்ஸ் போனா மீதி 4 குரூப் இருக்குதே சரியா. அப்ப ஃபைப்ரேட்ஸ் ஓட அடுத்த 4 குரூப்ல உள்ள ஏதாவது ஒரு மெடிசினையும் சேர்த்து கொடுத்தா சொல்லுங்க ஃபைப்ரேட்ஸ் பிளஸ் ஸ்டெட்டின்ஸ், இல்லாட்டி ஃபைப்ரேட்ஸ் பிளஸ் நிகோட்டினிக் ஆசிட், இல்லாட்டி ஃபைப்ரேட்ஸ் பிளஸ் எசிடைமைப், அது மாதிரி 2 ட்ரக்ஸையும் சேர்த்து கொடுக்க கிட்ட கொலஸ்ட்ரால் நல்லா குறையுதுதான் மிளங்கா குயிக்கா குறையுது சரி. அதுதான் நான் சொல்றேன் மல்டி ட்ரக் தெரப்பி என்று. ஒரு டிசீஸ்க்கு ஒரு மெடிசினை யூஸ் பண்ணாம ஒன்றுக்கு மேற்பட்ட மெடிசின்ஸை யூஸ் பண்றதை நாங்க மல்டி ட்ரக் தெரப்பின்னு சொல்றோம். மிச்சம் இது ப்ரெஷர் கூடின ஆட்களுக்கு கண்டுகொள்ளிடும். அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் மெடிசின் கொடுக்கற இல்லை, ஒன்றுக்கு மேற்பட்டது கொடுக்குறது. பொதுவா லொசாட்டன் கொடுக்குறது சரியா. அது இல்லாம லொசாட்டனோட சேர்த்து எம்லோடிபினும் கொடுக்குறேன், லொசாட்டனோட சேர்த்து எட்டனோல் கொடுக்குறேன், இல்லாட்டி பிசப்ரோல் கொடுக்குறது சரி. அப்ப என்ன செய்யற ஒரு டிசீஸ கட்டுப்படுத்துறதுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மெடிசின் கொடுக்குறது சரியா. அப்ப இங்க என்ன சொல்ற மல்டி ட்ரக் தெரப்பி ஃபார் ட்ரக் ரெசிஸ்டன்ட் ஹைப்பர்லிபிடீமியா சரியா. அதான் யூஸ் பண்ணலும் எப்படின்னா சில ஹைப்பர்லிபிடமிக் பேஷண்ட்டுக்கு மெடிசின் கொடுத்ததுக்கு அவங்களோட லிபிட் அளவு பிளட்ல குறையிற இல்லை அப்படின்னா அவங்க ரெசிஸ்டன்ட் ஆகிருக்கேன்னு அர்த்தம் விளங்குதா. மெடிசின் குடிச்சதுக்கு கொலஸ்ட்ராலோட அளவு பிளட்ல குறையிற இல்லை அப்படின்னா அர்த்தம் அந்த மெடிசினுக்கு அவங்க ரெசிஸ்ட் ஆகிருக்கி. நான் பாக்டீரியாக்கெல்லாம் படிச்ச விஷயம். சில மெடிசின் எடுக்க கிட்ட பாக்டீரியா அந்த மெடிசினுக்கு பழகுறு, அப்புறம் தொடர்ந்து அந்த மெடிசின் எடுக்க கிட்ட பாக்டீரியா எல்லாம் அழியிற இல்லை அப்படின்னா ரெசிஸ்டன்ஸை உண்டு பண்ணிக்கொள்றோம். அது மாதிரி சில பேஷண்ட்ஸ் தொடர்ந்து ஒரே டைப் மெடிசின் எடுக்க கிட்ட அதாவது
ஹைப்பர்லிபிடமிக் கண்டிஷன் உள்ள பேஷண்ட் உண்டு, தொடர்ந்து ஒரே டைப் மெடிசன் எடுக்க கிட்ட அவங்களோட பொடி பழகுற, அந்த மெடிசனுக்கு பழகுற. அப்ப கொஞ்ச காலம் போக கிட்ட அந்த மெடிசின் தனியா எடுக்க கிட்ட விளங்குதா, கொலஸ்ட்ரால் அளவு குறையிற இல்ல. அந்த கட்டத்துல ஃபைப்ரேட்ஸையும் சேர்த்து 2 டைப்பையும் ஒரேடியா எடுக்க கிட்ட என்ன நடக்கிற, கொலஸ்ட்ரால் அளவு திரும்ப பழைய நிலைமைக்கு வார். சரி, அப்படி 2 மெடிசின் சேர்த்து எடுக்கிறதுக்கு ஃபைப்ரேட்ஸ் பொருத்தம்னு சொல்ற. இருந்தாலும் ஸ்டெட்டின்ஸோட எடுக்க கிட்ட மசில்ஸ் இஃபெக்ட்ஸ் வரதுக்கும் சான்சஸ் கூடன்னு சொல்றேன். சொல்ற விளங்குதா, நலவும் சொல்ற, அதுலயே பொல்லாப்பையும் சேர்த்து சொல்லிருக்கு. ஸ்டெட்டின்ஸோட சேர்த்து எடுக்கிட்ட பொல்லாப்பும் நடக்குது. சொல்ற விளங்குதா? ஓ சார் கிளியர். ஓகே, அடுத்து இதுலயும் ஃபார்மகோகைனெடிக்ஸ் கொஞ்சம் தந்திருக்கி பாருங்க. ஃபார்மகோகைனெடிக்ஸ்ல பெரிய வர சொற்கள் தாரில்ல, சின்ன சின்ன விஷயங்கள் தான் தாரு. முதல்ல என்ன சொல்ற, வெல் எப்சோர்ப்ட். அப்ப ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருந்து நாங்க குடிக்கிறதுல பெரும்பான்மையான அளவு எப்சோர்ப் ஆகி பிளட் ஸ்ட்ரீமுக்கு போகும். அப்படியே பிளட் ஸ்ட்ரீமுக்கு போன பிறகு தனியா பிளட்டோட சேர்ந்து போகாம பிளட்ல உள்ள புரோட்டீனோட சேர்ந்து ஜாயின் ஆகி பவுண்டட் ஃபார்ம்ல போகும். சரியா, என்ன சொல்ற, எக்ஸ்டென்சிவ்லி பவுண்ட் டு பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ். பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் பிளட் உள்ள ப்ரோட்டீன்ஸ் அதோட சேர்ந்து பவுண்ட் ஃபார்ம்ல தான் பிளட்ல சுத்தி தெரியும். சரி, அதே நேரம் ஃபைப்ரேட்ஸ் ஆர் மெட்டபலைஸ்ட் பை த ஹெப்படிக் சைட்டோக்ரோம் என்சைம்ஸ் சொல்றோம். அப்படின்னா மெட்டபாலிசம் நடக்குது, அவ்வளவு தெரிஞ்சால் போதும். இந்த நம்பர் எல்லாம் நீங்க பாடமாக்க தேவையில்லை, மெட்டபாலிசம் நடக்குது. அடுத்தது நாங்க மேல படிச்ச ஸ்டெட்டின்ஸ் ஸ்டூல்ஸோடையும் சேர்ந்து போற, அந்நேரம் யூரினோடையும் சேர்ந்து போற. சரியா, உடம்புல வச்சு வெளியில போக கிட்ட. ஆனா ஃபைப்ரேட்ஸ் பொதுவா கிட்னி வழியா யூரின் ஃபார்ம்ல தான் உடம்பு விட்டு மெயினா எக்ஸ்கிரீட் ஆகுறன்னு சொல்லிருக்கு. All member of this class are primarily excreted via the kidneys. அப்ப யூரின் இந்த ஃபார்மோட தான் எலிமினேட் ஆகுதுன்னு சொல்றேன். ஆனா ஸ்டெட்டின்ஸ் வித்தியாசம், மெயினா ஸ்டூல்ஸோட, அதே நேரம் யூரின் ஓரளவு வெளியில போற யூரினோட சேர்ந்து. வித்தியாசம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொண்டாலும் பரவாயில்லை, ஒப்பிட்டு படிக்கிறது ஞாபகம் இருக்கு. இப்ப ஃபைப்ரேட்ஸ்ல அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸை பார்க்க போறேன். குயிக் ஒரு ரீட் பண்ணுங்க பார்ப்போம். குயிக்கா ஃபைப்ரேட்ஸ்ல அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸை ஒரு ஆள் ரீட் பண்ணுங்க. யாரும் இல்லையா? இருக்கிறதுல ஒரு ஆள் ரீட் பண்ணுங்க. சில வேர்ட்ஸ்கள் கஷ்டமா இருக்கலாம், பிரச்சனை இல்ல, ரீட் பண்ணுங்க. Adverse effects: mild GIT symptoms, pruritus, urticaria, impotence, headache, dizziness, vertigo, fatigue, hair loss, very rarely anemia, leukopenia, thrombocytopenia, pancreatitis. Enhance the effects of oral anticoagulants, myositis, rare but severe, hepatitis, rare. பாருங்க, ஸ்டெட்டின்ஸ்ல மாதிரி இவங்களுக்கும் மசில்ஸ் இஃபெக்ட்ஸும் ஹெப்படைட்டிஸும் வருது. அப்ப ரெண்டும் கோமன் தானே, ஞாபகம் வச்சுக்கொள்ளே. சரியா, அப்ப இது ரெண்டும் ரேயா தான் பட் சிவியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டெட்டின்ஸ்லையும் தான் ரெண்டும் ரேயா தான் பட் சிவியர். அது இல்லாம என்னென்ன வரையிலுமா, நாங்க ஸ்டெட்டின்ஸ்ல பார்த்த மாதிரி ஜிஐடி சிம்டம்ஸ் வரையிலும். அது இல்லாம இந்த இடத்துல பாருங்க, என்ன ரீட் பண்ணுங்க திரும்ப இருக்கா. ப்ரோரைட்டஸ், அடுத்தது urticaria. இது ரெண்டுமே வந்துட்டு எலர்ஜிக் கண்டிஷன், விளங்குதா? எலர்ஜிக் கண்டிஷன், மெடிசன் எடுக்கிறதால எலர்ஜி வரையிலும், ரைஸ் மாதிரி வரையிலும். சரியா, அடுத்தது இம்பார்ட்டன்ஸ் என்ன சொல்லுங்க. மலட்டுத்தன்மை மாதிரி ஆண்களுக்கு வருது. ஹெடேக், தலைவலி. டிசீனஸ் என்றது சொல்லுங்க. மயக்கம் இன்சோம்னியா பார்த்தா தூக்கம் இல்ல,
இன்சோம்னியா பார்த்தா தூக்கம் இல்ல. டிசினஸ்னா தலை தூக்கம். தலை சுத்து தூக்கம் மாதிரி. வேட்டிகோண்டா டிசினஸ்னா தூக்கம் வர மாதிரியா, வேட்டிகோண்டா தான் என்னது தலை சுற்றல் மாதிரி. ஃபெட்டிகண்டா மயக்க நிலைமையில சோம்பேறி மாதிரி இருக்கிற ஒரு கண்டிஷனா, சோம்பல் தனம் மாதிரி இருக்கிறது. அடுத்து ஹேலோஸ் தெரியும். அந்நேரம் வெரி ரேர்லி எனீமியா வரையிலும். அப்ப லியூகோபீனியா த்ரோம்போசைட்டோபீனியான்றதெல்லாம் எனீமியாட டைப்ஸா பிளட்ல வர டிசோர்டர்ஸ். அதே நேரம் பென்கிரியரைட்டிஸ் வரையிலுமா, பென்கிரியரைட்டிஸ் வரையிலும். முதல்ல சொன்ன மாதிரி டைட்டிஸ்னா என்ன, இன்ஃப்ளமேஷன். சரியா? அப்ப பென்கிரியஸ்ல இன்ஃப்ளமேஷன் வரையிலும்னு சொல்றேன். அப்ப அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. முக்கியம் இது ரெண்டா, அதோட அடுத்தைகளையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்து பார்க்கல கண்ட்ரா இண்டிகேஷன்ஸ். யார் யாருக்கு கொடுக்கலாம்? முத மாதிரியே தான் ஹெப்படிக் இம்பேர்மெண்ட் இருந்தா, அது சிவியரா இருந்தா அவங்களுக்கு கொடுக்கலாம். இதுன்னு சொல்றீங்க ஹெப்படைட்டிஸ் வரையிலுமெண்ட், சரிதானே? அதே மாதிரி சிவியர் ரீனல் இம்பேர்மெண்ட் இருந்தா அவங்களுக்கும் கொடுக்கலாம். ரீசன் என்ன, நாங்க இருக்கிற ஃபைப்ராய்ட்ஸ் இல்ல ஃபைப்ரேட்ஸ், சரியா? இருக்கிற ஃபைப்ரேட்ஸ் பாருங்க, சொல்ற மெயினா கிட்னி வழியா தான் எக்ஸ்கிரீட் ஆகும், யூரின் ஃபார்ம்ல தான் எக்ஸ்கிரீட் ஆகணும். அப்ப கிட்னி எங்கட ப்ராப்ளமா இருந்தா, சரியா, ரீனல் இம்பேர்மெண்ட் இருந்தா என்ன நடக்காது, யூரின் வழியே அந்த மெடிசின் எங்கட உடம்புல வச்சு வெளியில போகாது. வெளியில போகாம இருந்தா என்ன நடக்கும், உடம்புல எக்யூமுலேட் ஆக பார்க்கும், சேர பார்க்கும். அப்ப சேர்னா இன்னும் கூட சைட் எஃபெக்ட்ஸ் தரையில. அதே மாதிரி பென்கிரியஸ்ல ஆல்ரெடி இன்ஃப்ளமேஷன் இருந்தா என்ன நடக்கும், இவங்களை எடுக்கிறதால இன்னும் அது வேர்ஸ் ஆகிடும், சிவியர் ஆகிடும். அப்ப பென்கிரியஸ்ல இன்ஃப்ளமேஷன் ஆல்ரெடி இருந்தா அவங்களுக்கும் ஃபைப்ரேட்ஸ் இருக்கலாம். அடுத்தது கோல் பிளடர் டிசீஸ் இருக்கிற ஆட்களுக்கும் எடுக்கலாம். முதல் சொன்ன மாதிரி ஸ்டெட்டின்ஸ்க்கு மாதிரியே பிரெக்னன்சி, அதே நேரம் பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ்க்கும் ஃபைப்ரேட்ஸை எடுக்க இயலாம். அப்ப கொஞ்சம் பொதுவானதுகள் இருக்குதானே, அப்ப பொதுவா ஞாபகம் வச்சுக்கோல பாருங்க. இப்ப கண்ட்ரா இண்டிகேஷன்ல 2 பொதுவா இருக்கிற, அதே மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ்ல 2-3 பொதுவா இருக்கிற, அதுகளை சேர்த்து பாடமாக்கிக்கோங்க. அடுத்தைகள் தனித்தனியா கொஞ்சமா இது பண்ணி கொள்ளுங்க, ஞாபகத்துல இருக்கு. சரி, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, ஃபுல்லா பார்த்தே முடிப்போம். அப்ப 5 குரூப் இருந்ததுக்கு நாங்க 5 குரூப்பையும் மெயினா படிக்கிறது இல்ல. ரீசன் என்னன்னா 5 குரூப்புமே ஸ்ரீலங்கால மெயினா யூஸ் ஆகி பண்றது இல்ல. பைல் ஆசிட் சீக்வஸ்டன்ஸே பொதுவா ஸ்ரீலங்கால யூஸ் பண்ணி பண்றது இல்ல. இப்ப கொலஸ்ட்ரிமைன் நான் சொன்னதுக்கு இந்த மெடிசின் நான் கூட இன்னும் கண்டில்ல, விளங்குதா? மெயினா கண்டிருக்கிறது என்ன, ஃபைப்ரேட்ஸை கண்டிருக்குது, அடுத்தது ஸ்டெட்டின்ஸை கண்டிருக்கு. அப்ப இதுக்கும் கீழே உள்ள அடுத்த மெடிசின்ஸ் காண்றதுக்கு மிச்சம் சான்சஸ் குறவு, அங்கங்க ஒவ்வொரு ஃபார்மசில தான் இருக்கு. அப்ப அதை பத்தி பெருசா கேள்வி வருதுன்னு குறவு. உங்களுக்கு இவ்வளவு தான் சிலபஸ்லயும் இருக்கு. 5 குரூப் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்குரிய மெடிசின் தெரிஞ்சுக்கோங்க. மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் எல்லாம் அடுத்த 2 குரூப்ஸ்க்கு படிக்க தேவையில்லை. சைட் எஃபெக்ட்ஸா அதோட ஃபார்மகோகைனடிக்ஸோ அது ஒன்றும் பெருசா பார்க்க தேவையில்லை. ஆனா முதல் 2 குரூப் மிச்சம் முக்கியம். அதோட இந்த குரூப்பையும் ஓரளவு தெரிஞ்சு வச்சுக்கொள்ளும். குயிக் ஓவரால் ரீட் பண்ணுங்க பார்ப்போம். குயிக்கா ஒரு ஆள் ரீட் பண்ணுங்க மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். Bile acid sequesters, cholesterol, mechanism of action. These are anion exchange resins which sequester bile acids in the intestine and prevent their reabsorption and enterohepatic circulation. This promotes hepatic conversion of cholesterol into bile acids, thereby increasing LDL receptor active in liver cells and increase clearance of LDL cholesterol from the plasma. அப்ப பாருங்க, இதுக்கு ஆல்ரெடி நாங்க மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் சொல்லி தந்து என்ன செய்யறதா,
பைல் ஆசிட் வார தானே சிறுகுடலுக்கு, வார பைல் ஆசிட திரும்ப எப்சோர்ப் ஆகிறத தடுக்கிற வேலை செய்யறது. அப்ப அதுதான் இந்த இடத்துல சொல்லிருக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல. அப்ப தீஸ் ஆர் அனயன் எக்ஸ்சேஞ்ச் ரெசின்ஸ். அப்படின்னா இவங்க கிட்ட அயன் இருக்குது, அதாவது அயன்கள் இருக்கிற அந்த அயன் பைத்து என்ன செய்யற, பைல் ஆசிடோட சேர்ந்து கொள்ற. ஃபார்மோ கைனடிக்ஸ்ல நாங்க பார்த்திருக்கி, ஏதாவது ஒரு சேர்வையில அயன் இருந்தா, முனைவாக்கம் இருந்தா அது எப்சோர்ப் ஆகிறது இல்ல. சரியா? நார்மலா பைலுக்கு அயன்ஸ் இல்ல, முனைவாக்கம் இல்ல. பின்ன பைல்ல போய்த்து இவங்கட அணையன் எல்லாம் போய்த்து மேல சேர்றதால இவங்க முனைவாக்கமா மாறுற, முனை உள்ளதா மாறுற. அப்ப இவங்களை திரும்ப என்ன செய்யலாம், எப்சோர்ப் பண்ணி கொள்றது கஷ்டம். நான் பார்த்தேன், எப்சோர்ப்ஷன் நடக்கணும்டா பார்ட்டிகல் சைஸ் சின்னதா இருக்கணும், அதே மாதிரி முனைவாக்கம் இல்லாம இருக்கணும், சார்ஜ் இல்லாம இருக்கணும் என்று. அப்ப இவங்கட மேல சார்ஜ் கொண்டு வரத்தால இவங்களை முனைவாக்கமா மாத்தி திரும்ப எப்சோர்ப் ஆகிறத தடுக்குற. அப்ப நான் முதல் சொன்னதானே, லிவர்ல இருந்து வார பைல் திரும்ப லிவருக்கே போய் சேரண்டு. அப்ப இது சைக்கிளா நடக்கிறதால அந்த சைக்கிளுக்கு சொல்ற பேர் தான் என்னது, என்டரோ ஹெப்படிக் சர்க்குலேஷன் சொல்ற. அதாவது லிவர்ல இருந்து வார பைல் முன்சிறு குடலுக்கு வந்து திரும்பவும் லிவருக்கே போற இந்த சைக்கிளுக்கு தான் சொல்ற என்டரோ ஹெப்படிக் சர்க்குலேஷன். என்டரஸ் சொல்றது இல்லாட்டி என்டரோன்னு சொல்றது இந்த இடத்துல சிறுகுடல், ஹெப்படிக்னு சொல்றது லிவர். அது ரெண்டுக்கும் இடையில உள்ள சர்க்குலேஷனை தடுக்கிற. பாருங்க தான் சொல்றீங்க, prevent their reabsorption in enterohepatic circulation. prevent பண்ணுது enterohepatic circulation ஐ reabsorption ஐ. அவ்வளவுதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்லிருக்கு. அவ திரும்ப லிவருக்கு பைல் ஆசிட் வராததால திரும்ப லிவர் என்ன செய்யணும், புதிய பைல் ஆசிட ப்ரிப்பேர் பண்ணணும், இல்லாட்டி உருவாக்கணும். அப்படி உருவாக்குறதுக்கு இங்க இருக்கிற கொலஸ்ட்ரோல லிவர் பயன்படுத்துற. அப்ப லிவர்ல கொலஸ்ட்ரால் இல்லைன்னா பிளட்ல உள்ள கொலஸ்ட்ரோல எல்டிஎல எடுத்து பைல ப்ரொடியூஸ் பண்ற. அதால பிளட்ல அதே மாதிரி லிவர்ல உள்ள எல்டிஎல் அளவு குறையும். அதால எங்கட கொலஸ்ட்ரால் அளவும் இல்லாட்டி ஹைப்பர்லிபிடீமியா கண்டிஷனும் குறையும். அதான் சொல்றீங்க பாருங்க. இப்படி நடக்கிறதால இது ப்ரொமோட் பண்ணுது ஹெப்படிக் கன்வர்ஷன் ஆஃப் கொலஸ்ட்ரால் இன்டு பைல் ஆசிட். அதாவது லிவர்ல உள்ள கொலஸ்ட்ரால் பைல் ஆசிடா மாறுறத ப்ரொமோட் பண்ற. அதால லிவர்ல சொன்ன மாதிரி எல்டிஎல் ரிசெப்டர் வந்து பிளட்ல உள்ள எல்டிஎல் எல்லாம் திரும்ப லிவருக்கு எடுத்துக்கொள்ற. அப்படின்னா அத்தனை இடத்துல சொல்றீங்க பாருங்க, கிளியரன்ஸை கூட்டுற, எல்டிஎல் கிளியரன்ஸை கூட்டுற. அப்படின்னா பிளட்ல இருந்து எல்டிஎல் திரும்ப லிவருக்கு எடுக்கிறேன்னு சொல்லிருக்கு. அதால பிளாஸ்மால உள்ள கொலஸ்ட்ராலோட அளவு குறையிறேன்னு சொல்லிருக்கு. இந்த பாயிண்ட் ஆல்ரெடி சொல்லி தந்தது முதலாவது பாயிண்ட். இந்த ரெண்டாவது பாயிண்ட் இப்பதான் சொல்லி தந்திருக்கு. அதுவும் ஓரளவு சொல்லி தந்தது. யாருக்கு சொல்லிடும் திரும்ப தமிழ்ல சரி சொல்லுங்க பாப்போம், யாராவது ஒரு ஆள். பைல் ஆசிட் சீக்வெஸ்டன்ஸ் என்ன செய்யுது? பைல் ஆசிட்டோட வந்து அயன் சேர்றதால இது வந்து முனைவாக்கம் உள்ளதாக மாறுது. இதால ரீஅப்சர்ப்ஷன், ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருந்து லிவருக்கான ரீஅப்சர்ப்ஷன் வந்து ப்ரிவென்ட் பண்ணப்படும். அடுத்தது இதால லிவர்ல எல்டிஎல் அளவு குறையும். எல்டிஎல் அளவு குறைகிறதால பைல் ப்ரொடக்ஷன் நடக்கிறதுக்காக பிளட்ல இருந்து எல்டிஎல் லிவர் எடுக்கும். இதனால பிளட்ல உள்ள எல்டிஎல் அளவு குறையும். ஓகே, சரி, அந்த அளவு சொன்னால் போதும். அப்ப என்ன செய்யுது, நாங்க எடுக்கிற பைல் ஆசிட் சீக்வெஸ்டன்ஸ் இன்னைக்கு வேற இன்னைக்கு பைலும் வந்த பொருள் இவரோட அணையன் பைல சுத்தி கொண்டு வந்து திரும்ப பைல் ரீஅப்சர்ப் ஆகிறத தடுக்கிற. சரியா? ரீஅப்சர்ப் ஆகாட்டி திரும்ப லிவருக்கு என்ன வேலை வார, பைல் ஆசிட் உற்பத்தி ஆக்குற வேலை வார. அப்ப அதுக்கு தேவைய மூலப்பொருள் கொலஸ்ட்ரால் தேவை. அப்ப லிவர்ல உள்ள கொலஸ்ட்ரால அதுக்கு யூஸ் பண்ற. அப்ப லிவர்ல கொலஸ்ட்ரால் இல்லைண்டா பக்கத்துல உள்ள பிளட்ல உள்ள எல்டிஎலையும் எடுத்து அதுல உள்ள கொலஸ்ட்ராலையும் யூஸ் பண்ணி பைல் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ற. அதால பிளட்ல உள்ள விஎல்டிஎல் அளவு குறையிற, அதால கொலஸ்ட்ரால் குறையிற. விலங்குதான் பிளாஸ்மால உள்ள கொலஸ்ட்ரால் அளவு குறையுது. சரி, அவ்வளவுதான் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். இதுல ஃபார்மகோ கைனடிக்ஸ் சொல்ற பாருங்க முக்கியம். நாங்க மேல படிச்ச மெடிசின் இருக்குதே
ஸ்டெட்டின்ஸ் ஆയിരിக்கட்டும், ஃபைப்ரேட்ஸ் ஆയിരിக்கட்டும், அவங்க எப்சோப் ஆகுற கட்டாயம் எப்சோப் ஆகணும். எப்சோப் ஆனா தான் பிளட்டுக்கு வந்தா தான் பிளட்ல இருந்து லிவருக்கு போய் அவங்களோட ஃபங்க்ஷனை காட்டுது, இல்லாட்டி மசில்ஸ்க்கு போய் ஃபைப்ரேட்ஸ் அவங்களோட ஃபங்க்ஷனை காட்டுது. ஆனா நாங்க எடுத்த பைல் ஆசிட் சீக்வஸ்டன்ஸ் பாருங்க, பிளட்டுக்கு போக தேவையில்லை. அவரோட வேலை எங்க நடக்குற? ஸ்மால் இன்டெஸ்டைன்ல தான் அவரோட வேலை நடக்குது. இப்ப நாங்க சும்மா கொலசிரமைன குடிச்சா, இன்டேக் பண்ணினா, அது அப்படியே எங்களோட வாய், அடுத்த தொண்டை, களம், அடுத்த என்ன இறைப்பை போய்த்து முன்சிறுகுடல் போனா போதும். பிளட்டுக்கு போகணும் கட்டாயம் இல்லை. ஏன் முன்சிறுகுடலுக்கு வர பைல தான் இவங்க அப்படியே பிளாக் பண்ணணும், திரும்ப எப்சோப் ஆகுறது. பாருங்க இவங்க சொல்ற நாட் எப்சோர்ப் ஃப்ரம் த கட். சரியா? இவங்களுக்கு எப்சோர்ப் ஆகணும் தேவையே இல்லை. அதே மாதிரி எப்சோர்ப் ஆகுறதும் இல்லை. இப்ப எப்சோர்ப் ஆனா தானே அடுத்த லிவருக்கு போயிட்டு மெட்டபாலிசம் எல்லாம் நடக்குற. இப்ப இவங்க எப்சோர்ப் ஆகுறதும் இல்லை, மெட்டபாலிசத்துக்கும் போற இல்லை. சரியா? அப்ப இவங்க அப்படியே போற வழியில ஸ்மால் இன்டெஸ்டைன்ல அவட ஃபங்க்ஷனை முடிச்சு அப்படியே சிறுகுடல இருந்து பெருங்குடல் போய் அதே மாதிரி மலத்தோட உடம்புட்டு வெளியிலையும் போகுது. சரியா? அப்படி உடம்புட்டு வெளியில போகிட்டே இவங்க தனியா போற இல்ல, பைல் ஆசிடையும் சேர்த்து கொண்டு போற. பாருங்க காம்ப்ளெக்ஸஸ் வித் பைல் ஆசிடோட போகுது. அடுத்து இண்டிகேஷன் யார் யாருக்கு கொடுக்குற? ஹைப்பர்லிபிடீமியாக்கும் கொடுக்குற, அதே மாதிரி பிளாஸ்மால கொலஸ்ட்ராலோட அளவு கூட கிட்ட அவங்களுக்கும் கொடுக்குற. சரி, பிரைமரி கொலஸ்ட்ராலீமியாக்கும் கொடுக்குறேன்னு சொல்லி இண்டிகேஷன் 2. அடுத்து பார்ப்போம் சைட் எஃபெக்ட்ஸ். சரியா? அப்ப இதுல பெருசா சைட் எஃபெக்ட் இல்ல. ஏன்னா இவங்க பிளட்டுக்கு போகாதத்தால். இவங்க பிளட்டுக்கு போற இல்லையே, பிளட்டுக்கு போனா தானே அடுத்தடுத்த இடங்கள்ல போய்த்து வேண்டாத வேலைகளை செய்ய இல்லை. அப்ப இவங்க எப்சோர்ப் ஆகிற இல்லைன்றதால இவங்களோட சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பொதுவா எங்களோட ஜிஐடி சம்பந்தமான சைட் எஃபெக்ட்ஸ் தான் இருக்க போற. இவங்க போற வழியில ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு போற. முதலாவது என்ன சொல்ற? கொலஸ்ட்ரமைன் இஸ் அன்பேலட்டபிள் அண்ட் புவர்லி டாலரேட்டட். அப்படின்னா அன்பேலட்டபிள் என்ன அர்த்தம்? நீங்க டோசேஜ் ஃபார்ம் படிச்சீங்களா? பேலட்டபிள் படிச்சீங்களா? டேப்லெட்ஸ் இல்ல லிக்விட் டோசேஜ் ஃபார்ம் எல்லாம் படிக்கிட்ட பேலட்டபிள் என்னமாவது படிச்சீங்களா? டோசேஜ் ஃபார்ம்ல ஒரு அட்வான்டேஜா படிச்சிருப்பீங்க பேலட்டபிள். பேலட்டபிள் என்ன அர்த்தம்டா? எங்களுக்கு சுவைய மாத்தி கொள்ளலாம். விளங்குதா? இப்ப ஒரு கசப்பான சிறப்பொன்றைக்கு அதுக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு சுகரின் ஏஜென்ட் உண்டு இல்லாட்டி ஃபிளவரிங் ஏஜென்ட் உண்டு போட்டு அதுல சுவைய மாத்தி கொள்ளல் மேலதா அவரை கசப்பு தன்மையை குறைச்சு கொள்ளல. அப்ப அப்படி குறைச்சா பேஷன்ஸ் என்ன செய்யும்? வெறி குடிக்கும். கசப்பண்டா விருப்பத்தோட குடிக்கிற இல்லையே. அப்ப பெலட்டபிள்னா என்ன அர்த்தம்னா அதுல சுவைய மாத்தி கொள்ளலும். எங்களுக்கு ஒண்ணு ஃபிளேவரிங் ஏஜென்ட்டை வச்சு இல்லைன்னா சுகரிங் ஏஜென்ட்டை வச்சு. சரி, ஆனா இந்த கொலஸ்ட்ரமைன் அப்படி சுவைய மாத்திக்கொள்ள ஏலாம். அதான் அன் என்று சொல்லணும். முன்னுக்கு இருக்கு பாருங்க, அன்பேலட்டபிள் என்று சொல்றேன். அதால மிச்சம் பேர் இது எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, டாலரன்ஸ் குறைவு. சரி, புவர்லி டாலரேட்டட், ஆள்கள் விருப்பம் இல்லை எடுக்கிறதுக்கு. ஏன்? அந்த கசப்பு தன்மையால. அப்ப அது ஒரு ப்ராப்ளம். அதே நேரம் நான் சொன்ன மாதிரி ஜிஐடியோட சம்பந்தப்பட்ட சைட் எஃபெக்ட்ஸ் வரையிலும். ஒன்று கன்ஸ்டிபேஷன் வரையிலும், அடுத்து எனரெக்சியா வரையிலும், பசி இல்லாம போற மாதிரி. அதே நேரம் இதை எடுக்கிட்ட வயிறு ஃபுல்லா நிறைஞ்ச மாதிரி ஒரு சும்மா காத்தடிச்ச மாதிரி வயிறு ஊதுன நிலைமை வரையில. அதே நேரம் சில சந்தர்ப்பங்கள்ல ஒகேஷனலி டயரியாவும் வரையிலுமா. சரியா? அப்ப இவ்வளவு தான் சைட் எஃபெக்ட்ஸ்ல இருக்கு. சொல்ற விளங்குதா? முதலாவது பாயிண்ட் என்ன? அது கசப்பு தன்மை. அதே நேரம் அதோட சுவையும் மாத்த கஷ்டம். அதால மக்கள் விரும்பி எடுக்கிற இல்ல. சரியா? அதுவும் ஸ்பெஷலா குழந்தைகள், சில்ட்ரன் எடுக்கிற இல்ல விருப்பம். அவ்வளவுதான் அதுல சொல்லிரு. சொல்லுங்க, இப்ப பைல் ஆசிட் சீக்வஸ்டன்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா? அடுத்து கேட்கிற, இவ்வளவு படிச்சத்துல அதாவது இந்த டியூட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா? இருந்தா கேட்குது.
சார் அந்த ஓ. ஹார்ட் அட்டாக் ஃபர்ஸ்ட் டைம் அடுத்து செகண்ட் தேர்ட் அப்படி வரப்போகல தேர்டுக்கு பிறகு கஷ்டம் அப்படின்னு எடுத்து சொல்றதானே அது அதுண்டா நல்லாவே வீக்கா இருக்கும், அதான் ப்ராப்ளம். ஏன் அப்படி சொல்ற? அதுதான் இப்ப 2 தடவை வருது 3 தடவை வருதுன்னா முதலாவது தடவை வரக்கிட்டே ஹார்ட் வீக் ஆகுற இல்லையா, விளங்குதா? அடுத்தடுத்த சரி. டைம் திரும்ப திரும்ப வரக்கிட்ட நல்லாவே வீக் ஆகின்னு அர்த்தமே. அதுக்கப்புறம் அங்கே இன்னொரு தடவை வரக்கிட்ட தாங்கி கூட கஷ்டம். ஓகே சார். வேற எதுவும் டவுட்ஸ் இருந்தால்